ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ரெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. இந்த வீடியோல பாண்டிச்சேரியில ரீசெண்டா நடந்த விஏஓ எக்ஸாம்ல பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலயுமே சேர்த்து 35 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல அதை நம்ம சால்வ் பண்ண போறோம். வித் ட்ரிக்ஸோட எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். பட் அதையும் தாண்டி அது எங்க இருந்து வந்திருக்கு, எங்க இருந்து தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, என்னதான் நாங்க படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகேவா? எதை படிச்சா எது வரும்னு தெரியல. நான் மேக்ஸை மட்டுமே பேசுறேன். ஓகேவா? ஸோ அதை அனலைஸ் பண்ண போறோம் வித் ப்ரூஃபோட. எங்க இருந்து கேட்டிருக்காங்க, நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பாண்டிச்சேரியில் என்ன எக்ஸாம் நடந்தாலும் நான் ஓரளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன் இல்லையா? ஸோ அதுல இருந்தே ஒரு சிலது கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருந்து கேட்டிருக்காங்க, அவங்க கேட்ட ப்ரீவியஸ் எக்ஸாம் நம்மளோட கோர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரூஃபோட எங்க இருந்து வந்திருக்கு, என்ன மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணணும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு லைவா பாருங்க. இந்த கொஸ்டின் அப்படியே அசிஸ்டன்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் அதே மாடல். ஓகே, ஸோ எல்லாமே நான் ப்ரூஃபோட என்ன மாதிரி இதுக்கப்புறம் மைண்ட் செட் பண்ணணும்னு தாங்க பேச போறேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் மேக்ஸ் அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு என்ன சொல்றது, சப்மிட் திஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஒரு ஆஸ்பிரண்ட் சார்பாக பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, ஒரு டவுட்டை நாங்கள் கேட்குறோம் கலெக்டிவா. இதை யாராவது பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்க்க நேர்ந்தால் இல்லை யாராவது ஃபார்வர்ட் பண்ணால் கண்டிப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? என்னன்னா நான் ஒரு 15 வருஷமா 2015 10 வருஷமா நான் ஆப்டிடியூட் லைன்ல இருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா டிடி கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் அனலைஸ் பண்ணோம், விஏஓ கொஸ்டின் பேப்பரும் நாங்கள் பார்த்தோம். டிடின்றது ஹை லெவல் போஸ்ட், விஏஓன்றது லோ லெவல் போஸ்ட். பட் டிஃபிகல்ட்டி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டிடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, டிடி எழுதினவங்களே அதை விட இது ஒரு மாதிரி இருக்கே, இது ஒரு மாதிரி டஃபா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஈஸி டஃப் அது கொஸ்டின் பேப்பரை நம்ம அது கூட விட்டுறலாம். ஓகேவா? பட் டஃபா இருந்துட்டு போட்டாங்க. நான் ஃபார்மசிஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் நான் சால்வ் பண்ணோம். டஃபா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. அஸ் அன் ஆப்டிடியூட் ட்ரைனரா ஒரு சில டைம் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கும்போது லைட்டா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா படிச்சவங்க நல்லா கிளியர் பண்ணிடுவாங்க. படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு கோடு போட்டுருவாங்க டஃபா இருந்துச்சுன்னா. ஸோ அது படிச்சவங்களுக்கு அது அட்வான்டேஜ் ஆகிடும். பட் இது டஃப்னஸ் அப்படின்றத விட சிலபஸ்ல இருந்தே லைட்டா மாறுபட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு. ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திஸ் இஸ் என்ன சொல்றது, நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏல. பார்ட் பில மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டும் வெவ்வேறுன்றது தெரியுது. மேக்ஸ்னா ஸ்கூல்ல படிக்கிற அந்த மேட்ரிக்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அல்ஜிப்ரா இதெல்லாம் மேக்ஸ்ல வரும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா இந்த ஆப்டிடியூட் டைப் கொஷின்ஸ். ஸோ எந்த ஒரு ஆர்எஸ் அகர்வால்ல இருந்து நேஷனல் லெவல் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எந்த எக்ஸாம்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னாலுமே இந்த ஏஜஸ், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருந்தா மெஜாரிட்டி, அதாவது ப்ராக்டிக்கலா தான் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? இப்படிதான் ஈவன் பாண்டி எக்ஸாம்ஸ்லயுமே டிடிலையுமே அசிஸ்டன்ட்லயுமே அப்படிதான் இருந்துச்சு கொஷின்ஸ். அதுதான் மெஜாரிட்டி இருந்துச்சு. பட் இதுல பாத்தீங்கன்னா குவான்ஸ் ரொம்ப குறைவாக, மேக்ஸ் நிறைய அதிகமா இருக்கு. அப்ப பேப்பர் 1ல அட்லீஸ்ட், ஏன்னா எல்லாருக்குமே மேக்ஸ் இருக்காது. ஓகே, ஸ்கூல் மேக்ஸ் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, நான் இதுல ஸ்கோர் பண்ணிக்கிறேன், இதுல கொஞ்சம் போனா பரவாயில்லன்ற மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணவங்க இது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? பட் என்னன்னா மேக்ஸ்ல இருந்தா மெஜாரிட்டி மேட்ரிக்ஸ், லைக் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல இருந்து வந்த விஷயமே ஒரு மாதிரி மேத்தமெட்டிக்கலா தான் இருக்குது. ஸோ ஏன் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு மெஜாரிட்டியா ஆப்டிடியூட்ல இருந்து பாப்புலரா இருக்க விஷயங்கள் ஏன் இல்லை? ப்ரீவியஸ் எக்ஸாம்ல இருந்துச்சு, ஏன் இல்லை அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்ப இதுக்கப்புறம் நான் விஏக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கு இருக்கு. சரியா? அண்ட் இன்னொன்னு ரீசனிங் கொஸ்டின் பேப்பர்ல, சிலபஸ்ல அது ஒரு முக்கியமான பார்ட். இந்த 5 செக்ஷன்ல ஒரு செக்ஷன்ல குவான்ஸும் இருக்கு, ரீசனிங்கும் இருக்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அவ ப்ரிப்பேர் பண்றவங்க ஓகே, எனக்கு குவான்ஸ் கொஞ்சம் கஷ்டம், நான் ரீசனிங்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கிறேன், இந்த செக்ஷன்ல ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலா வரும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. டீட்டெயிலையும் அப்படிதான் வந்துச்சு, நிறைய ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இப்போ ரீசனிங் அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன்ஷிப், பசில்ஸ் இதெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ஸ், கேலண்டர், கிளாக் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா என்னமோ 2 டாபிக்ல இருந்து அந்த ரெண்டுமே ரீசனிங் படிச்சாதான் போட முடியுன்ற மாதிரி இல்லை. அப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்க பிளட் ரிலேஷன்ஷிப் சொல்லி ரீசனிங்கை ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சிருக்கவனுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபிகர் பேஸ்டு 2 டாபிக், அது ஃபிகர் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாலே போட்டுடலாம். ஜஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் இன் திஸ் 20 கொஸ்டின்ஸ். ஓகே, அப்ப ஏன் அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் இல்லை? அப்ப ரீசனிங் வராதா பாண்டி எக்ஸாம்ஸ்ல? அப்படி இருக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அப்படி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. விஏ, எம்டிஎஸ் போன்ற அடுத்த எக்ஸாம்ஸ், அடுத்த வருஷம் பிஏ பேஸ்ட் எக்ஸாம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம், ஒரு எக்ஸாமும் ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்ற மனநிலையில தான் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா நம்மளுக்கு பெட்டர் பண்றதுக்கு, ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸி பண்றதுக்காக கேட்குறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி
யாராவது சொன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ கம்மிங் டு அவர் அனாலிசிஸ் அஸ் ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஸ்கூல் மேக்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேன் ஆப்டிடியூட படிங்க, ஸ்கூல் மேக்ஸ் முடிந்தால் படிங்க. அதுக்குன்னு டைம் வந்து இப்போ புதுசாக படிச்சுட்டு இருக்காது. ஏன்னா ஒரு டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எடுத்து அது ஒரு பெரிய டாபிக், மேட்ரிக்ஸ் எடுத்து அது ஒரு பெரிய டாபிக். பேசிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அண்ட் நம்ம ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணதுலேருந்தே வந்திருக்கு. ஓகே, பட் நான் இப்போ என்ன சொல்றேன்னா, ரிஸ்க் எடுக்காதீங்க, ஸ்கூல் மேக்ஸையும் நல்லா படிச்சுக்கேன். ஓகே, நம்ம கோர்ஸுமே நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, மேட்ரிக்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இது இந்த லிமிட் கான்செப்ட், இதெல்லாம் பேசிக் ஆச்சும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணிடலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் பிசிஎஸ்ஐக்கு யூஸ் ஆகும், அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அது பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஏன்னா டாபிக்ஸ் பாருங்க, மேட்ரிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின், எல்சிஎம்லேருந்து 1 கொஸ்டின், இதெல்லாம் வந்து வென் டயக்ராம்லேருந்து 2 கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 1 கொஸ்டின், மென்சுரேஷன்லேருந்து 1 கொஸ்டின். இந்த ஆப்டிடியூட் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேருந்து 2 கொஸ்டின், பெர்முடேஷன் காம்பினேஷன், ஏபிஜிபிலேருந்து 2 கொஸ்டின், கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க் மாதிரி. டைம் அண்ட் ஒர்க் இல்லை, அதில் அந்த படிச்சிருந்தா அந்த கான்செப்ட் வச்சு இது போடலாம். அப்படிதான் இருக்கு. இது பேப்பர் 1ல 20 கொஸ்டின். அண்ட் பேப்பர் 2ல கேட்ட 15 கொஸ்டின் நம்ம மேக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது, மேக்ஸ்ல தான் வந்துருக்குது. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து அந்த மீன் மோடு, மீடியன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஏன் 5 கொஸ்டின், அது மேலே ஏன் அவ்வளோ பாசம் அப்படின்னு தெரியல. சரிங்க, ஆல் செட் அண்ட் டன். நம்ம லேர்ன் தான் பண்ணிக்க முடியும், நம்ம முடிந்ததுலேருந்து. அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் 25 ஃபர்ஸ்ட் அப்படியே நான் லைனாக சால்வ் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து எக்ஸாமில் பார்த்து ஆன்சர் கீழே பழகிட்டீங்க. ஸோ நான் ஸ்பீடாக போட்டுறேன். இது வந்துங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் இயரில் நான் இப்போ தான் பார்மசிஸ் கொஸ்டினை போட்டேன். பார்மசிஸ் கொஸ்டின் அதில் அதே டிட்டர்மினன்ட் கான்செப்ட் தான். அது பார்த்துருந்தாலே இது போடலாம். அப்போ என்ன, ஏ ஈக்குவல் டு சிங்குலார் மேட்ரிக்ஸ்ன்றாங்க. அப்ப சிங்குலார் மேட்ரிக்ஸ்னாலும் அதே டிட்டர்மினன்ட் தான். மேட்ரிக்ஸ்ல இந்த டிட்டர்மினன்ட் அப்படின்னு போடணுங்க. அப்ப டிட்டர்மினன்ட்னா என்ன, இது மல்டிப்ளை பண்ணும், இது மல்டிப்ளை பண்ணும். 2 - k 3 - k minus 2 × 1 2. இப்ப சிங்குலார் மேட்ரிக்ஸ்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இஸ் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0னா அது பேர் சிங்குலார் மேட்ரிக்ஸ். சரியா? அப்ப வேல்யூ ஆஃப் 5k - k² கேட்டா ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணாலே வந்துடும். 2 3s are 6, 2 - 2k, இதை பண்ணா -3k, அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +k² -2 = 0 இல்லையா? இப்போ இதை பார்க்கும்போது k² -5k + 4 = 0. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 5k - k². அப்போ 5k இங்கே போனால் 5k பாசிட்டிவ் ஆகிடும். இது அவங்க கேட்ட மாதிரி -5k பாசிட்டிவ் ஆகிடும், -k² ஆகிடும். அவங்க கேட்டது அப்படியே அல்வா மாதிரி கிடைச்சிருது. அப்போ இதெல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா மீதி யார் இங்கே தனியாக இருப்பா, 4. அப்போ ஆன்சர் 4 முடிஞ்சது. கஷ்டம்னு இல்லைங்க, அது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அது ஈஸி. பேசிக்ஸ் ஆச்சும் படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஆன்சர் 4. இது செட் சி, காவேரியில். சரியா? செட் சி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்துருந்தா அது ஈஸிங்க. அடுத்து இது பாருங்களேன், இது வந்துங்க பாண்டி எக்ஸாம்ஸில் இது ரெகுலர் விஷயம் ஆயிடுச்சு. ஓகேவா? நானும் நிறைய கொஸ்டின் வேறு சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை கொடுத்து ஒரு 4 செகண்ட்ஸை கொடுத்தாலே, ஒரு 3-4 செகண்ட்ஸை கொடுத்தாலே மெஜாரிட்டி அது எல்சிஎம்மாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ்லையுமே நான் இந்த மாதிரி சம்ஸ் நடத்திருக்கிறேன். ஆஸ்பிரன்ஸ் கோர்ஸ் யூசர்ஸ் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க ரேரான விஷயத்துல தான் கேட்குறாங்க ஒரு சில எக்ஸாம்ஸில். அப்போ எல்லாத்தையுமே இன்டு த டீடைல்ஸ் படிச்சுக்கோங்க. கோர்ஸில் நான் 20வது கொஸ்டினா எல்சிஎம்ல 19 கொஸ்டின் நடத்தி 20வது கடைசியாக இந்த மாதிரியும் அடிக்கடி வரும். டிராஃபிக் லைட்டில் இந்த மாதிரி செகண்ட் வச்சா எல்சிஎம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான். ஓகேவா? சிம்பிள். இதை நம்மளோட டானா மெத்தட்லேயே போடுங்களேன். 4 பேர் ரன்னிங் பண்ணுறாங்கங்க. ரன்னிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு செகண்ட்ஸில் முடிக்கிறான். ஒவ்வொருத்தவனுக்கு ஒரு திறமை இருக்கும். அப்போ எல்லாரும் எப்போ மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னா சிம்பிள். ஓகேவா? சிம்பிள். எல்லாத்துக்கும் பேசிக். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் உங்களை யோசிக்க சொல்ல, ஷார்ட்கட் கூட நான் சொல்ல. பேசிக்காக ஸ்கூலில் படித்த அந்த மெத்தடை போடுங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 0 எல்லாத்துலேயும் இருக்குங்க. ஸோ அதை பற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 0 எல்லாத்துலேயுமே இருக்கிறத விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் 5 போடலாமா? 4 5s are 20, 6 5s are 30. இது 5ல போகாது. 9 5s are 45. 3 போடலாமா? 4 போகாது. 2 3s are 6, 12 3s are 36, 3 3s are 9. கரெக்டா? 12 3s are 36. இப்போ அடுத்து 2 போடலாமா? 2 போட்டா 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12, 3 போகாது. போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஏதாவது ஒன்று போட்டு முடிச்சிடலாம். 2 போடலாம். 1 2 is 2, 1 2 is 2, 3 2s are 6, 3 2s are 6. மறுபடியும் 3 போட்டா 1 1 1 1. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 5 3. இது உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு மாதிரி வருங்க. ஓகே, ஸோ 5 3s are 15, 15 2s are 30, 30 2s are 60, 60 3s are 180. 180யா? நம்ம ஒரு 0 விட்டோம்ல, அந்த விட்ட 0 இங்கே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் பேசிக்காக இந்த மாதிரி வந்தாலே எல்சிஎம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். இப்போ ஜஸ்ட் குயிக்காக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நடத்திருக்கோங்க. ஓகேவா? இது மேட்ரிக்ஸ், இது பியோர் மேட்ரிக்ஸ். இதோட கான்செப்ட் என்னன்னா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தாலே
இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட்டுக்குள்ள 2 ப்ராடக்ட் இருந்தாலே நீங்க அதுக்கு என்ன ரூல்னா தனித்தனியா எழுதிக்கலாம், தனித்தனியா ப்ராடக்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அந்த வேல்யூலாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு வேல்யூ 5, இதுக்கு வேல்யூ 3. இதுல இன்னொரு ரூல் என்னன்னா, இந்த மாதிரி உள்ள 3 வந்துச்சுன்னா, இப்போ இங்க உள்ள 3 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிட்டர்மினன்ட்டை விட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க வெளியே எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் KA அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட டிட்டர்மினன்ட்டை போட்டு அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுக்கும்போது பவர் n கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் n கொடுக்கணும். அந்த பவர் n என்னன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா என்னங்க? 2x2, 2x2, 3x3 மேட்ரிக்ஸ்னா என்னங்க? 2x2 மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் 3 வெளில எடுக்கும்போது ஜஸ்ட் 3 மட்டும் போட்டுறக்கூடாது, அந்த ஆர்டரை மேல மல்டிப்ளை பண்ணணும். 3³ அப்படின்னு போடணும். ஏன்னா 3 தான் ஆர்டர். புரியுதுங்களா? இந்த 3 பேஸ், இந்த பவரை மேல போடுறேன். இதான் n ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ போடும்போது உங்களுக்கு 3³ 27 × 5 3s 15. ஓகேவா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 27 × 10 270, 27 × 5 அப்போ இதில் பாதி வரும் 135. ஸோ ஈஸிலி உங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ், பேசிக்ஸ் தான் 3 4, பட் அது நம்ம படிக்கணும். 405 ஆப்ஷன் 2 அஃபிஷியல் ஆன்சர் கீ தாங்க, கவர்மெண்ட் ஆன்சர் கீ வச்சு தான் நான் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் நான் நிறைய வாட்டி நடத்திட்டேன், நிறைய வாட்டி வெவ்வேறு ரூபத்தில் நடத்திட்டேன். இது வந்து பாருங்க டயர் 2 அசிஸ்டன்ட் ஏ கொஸ்டின் பேப்பர் அசிஸ்டன்ட் டைம்ல நான் போட்ட வீடியோ. ஓகேவா? அது நம்ம ஆப்லையுமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையுமே நோட்ஸ் நான் வந்து ரிவிஷன் அப்படின்ற டேப்ல எல்லாருக்குமே ஓப்பனாக கொடுத்துட்டேன். அதில் பாருங்க அதே தான், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்தாலே 3 போடுங்க, அதில் என்னென்ன நம்பர் என்னென்ன கான்செப்ட் சொல்லிட்டேன். ஒரே மாதிரி கொஸ்டின் வராது ஆஸ்பிரண்ட்ஸ், கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் போடணும். அப்போ பாருங்க, ஸ்டடி த டயக்ராம் அண்ட் ஐடென்டிஃபை த பீப்புள் ஹூ கேன் ஸ்பீக் ஒன்லி ஒன் லாங்குவேஜ். அப்போ ஒரே லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் மட்டும் பேசுறவர் இது மட்டும்தான். ஓகேவா? இந்த இதில் வரவர் மட்டும்தான். இதெல்லாம் 2 3 சேர்ந்து வருது. அப்போ இது எல்லாருமே ஈஸியாக தான் இருந்திருக்கும் கான்செப்டாக யோசிச்சாலே. ஸோ IJK தான் ஆன்சர். AJ அவங்க மட்டும்தான் அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசுறாங்க, மீதி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காம்பினேஷன் வந்துருது. ஓகேவா? இப்போ இது போட்டிருப்பீங்க வென் டயக்ராம், ஆனா அதையே ப்ராக்டிக்கலா இன்னும் கொஞ்சம் சம்மா கேட்டா ஒரு சில பேருக்கு அது கஷ்டமா இருக்கு. பட் இதுவும் ஆஸ்பிரண்ட்ஸ், இதுவும் உங்களுக்கு ரீசெண்டா நான் வந்து தாசில்தார் கொஸ்டின் பேப்பர்ல இதே மாதிரி ஒரு எக்ஸாம் பேஸ் பண்ண கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் பாருங்க, கோர்ஸ் யூசர்ஸ் யூடியூப் வீடியோ போட்டாலும் பாருங்க. ஏன்னா கோர்ஸ்ல நீங்க இது எப்பயோ படிச்சிருப்பீங்க, பெர்சன்டேஜ்ல எப்பயோ படிச்சிருப்பீங்க, ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும்ல, மறந்து போயிருக்காதுல. அதனால வீடியோஸ் பாருங்க, யூடியூப் வீடியோஸ் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம குயிக்கா சால்வ் பண்ணிடலாமா? சர்டன் டவுன் ஃபர்ஸ்ட் என்ன ஃபேக்டர்? செல்போன் ஒரு சில பேர், ஸ்கூட்டர் ஒரு சில பேர், ரெண்டும் ஒரு சில பேர். அப்போ நான் 2 வட்டங்கள் போட்டால் போதும். செல்போன், ஸ்கூட்டர். இப்போ 65% ஃபேமிலி ஓன் செல்போன். அப்போ அந்த 65%ன்றது இது ஃபுல்லாக 65% இது ஃபுல்லா. 15,000 ஃபேமிலிஸ் ஓன் ஸ்கூட்டர். அப்போ இந்த ஃபுல்லா எனக்கு பெர்சன்டேஜ்ல இல்லை, ஆனால் வேல்யூல இருக்கு 15,000 அண்ட் 50. இதுதாங்க ஹை பாயிண்டே. 15% ஃபேமிலிஸ் ஓன் போத். அப்போ போத்னா இந்த ரீஜன் தானே, இந்த ரீஜன்ல 15% இருக்கு. புரியுதா? 15%. அப்போ எனக்கு ஈஸியாக நான் என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஹோல் சர்க்கிள்ல இருந்து இதை 15 மைனஸ் பண்ணி இந்த ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிடலாம். 15 மைனஸ் பண்ணி 65ல 15 மைனஸ் பண்ணாங்க 0. 50%. இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஒரு மொத்த விஷயம், ஒரு மொத்த டயக்ராம்னா 100% சொல்லியிருப்பேன். அப்போ 50 + 15 65. அப்போ மீதி 35 தான் இங்க. அப்போ எல்லாமே எனக்கு சாதகமாக தான் அமையுது, எல்லாமே தெரியுது. அதே தான் இந்த விஷயத்துல என்ன நடக்கும், இதே மாதிரி தான், ஆனால் வேற வேல்யூஸ். அப்போ எனக்கு இப்போ நான் எதை வச்சு முடிக்கணும்? சம்ம 35% தான் அவங்க வந்து 35% 15,000 சொல்றாங்களா? இல்லை, இந்த முழு விஷயத்தையுமே சேர்த்து அவங்க 15,000 சொல்றாங்க. அப்போ அந்த முழு விஷயம்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 35 + 15 which is 50%. 50% தான் 15,000 சொல்றாங்க. அப்போ எவ்வளோ எளிமையா இருக்கு பாருங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? Taking into consideration that families both at least one of the two, total number of families. ஓகேவா? இதுல எல்லா ஃபேமிலிஸும் இது ரெண்டுத்துல அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே வச்சில்ல அப்படின்ற கேட்டகரியே கிடையாது. அப்ப இதுதான் 100%. அப்ப அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்கறாங்க. அப்ப 100% என்னன்னு கேட்கறாங்க. அப்ப 100% என்னங்க? 50% 15,000. 100% என்ன ஆகும்? இதோட டபுள் ஆகும். ஸோ 30,000 will be my answer. இதெல்லாம் ஒண்ணுமே கஷ்டம் இல்லைங்க. சி, அவங்க ஒரு மாதிரி கான்சென்ட்ரேட்டடா ஒரு மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருந்தே கேள்வி கேட்டாலுமே அது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கு. ஓகே, அண்ட் இதுங்க, இது அப்படியே உங்களுக்கு வந்து அதே அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே இதை வந்து நான் வந்து sin 10 sin 20 sin 40 அப்படி அந்த ஃபார்மேட்ல சொல்லியிருந்தேன். இதை படிங்க, இது ரெகுலர் டெக்னாமெட்ரியில எதை படிக்கலனாலும் இந்த 90 - θ படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். கோர்ஸ்லயுமே நடத்தும்போது சொல்லியிருந்தேன், பேசிக் இதை படிங்கன்னு. அதே கான்செப்ட் தான் இது, அதே கான்செப்ட் தான் இது. இங்க பாருங்க, சிம்பிள். tan 1 இருக்கா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. tan 90 - θ is equal to cot θ.
ஓகேவா? காட் தீட்டா இதான் ஃபார்முலா, பேசிக்கா ஐடியா. அப்ப tan 89ன்றதை நான் என்ன சொல்லலாம்? tan 89 tan 90 டிகிரி மைனஸ் 1ன்னு சொல்லலாம், 1 டிகிரி, ஏன்னா இங்க 1 வருது. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இதையும் இதையும் அப்படியே மேட்ச் பண்ணலாம். இதை tan 90 டிகிரி மைனஸ் 1 சொன்னா அப்ப காட் 1 ஆயிடுமா? tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டால அப்ப tan 90 டிகிரி மைனஸ் 1ன்றது காட் 1 ஆயிடும்ல. அப்ப இதே போக்குல அப்படியே போனீங்கன்னா tan 2 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கும்? அப்படியே எல்லாமே ஆப்போசிட்ஸ் ஆகும். tan 1 டிகிரி அதோட காம்பினேஷனா காட் 1 டிகிரி வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து tan 2 டிகிரி, ஓகேவா, இது ஒரு காம்பினேஷன் ஆயிடும். அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? tan 88 இருந்திருக்கும், tan 88 இருந்திருக்கும். அப்ப அதை tan 90 டிகிரி மைனஸ் 2ன்னு போட்டிருக்கலாம். tan 88 tan 90 டிகிரி மைனஸ் 2ன்னு போட்டிருக்கலாம். அப்ப காட் 2 ஆயிடும். அப்ப இப்படியே தான் போகும், இப்படியே தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப இப்படியே தான் போயிட்டு இருக்குன்னா சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், காட் ஈக்குவல் டு 1/tan. இது எல்லாருக்குமே தெரியும், ட்ரிக்னாமெட்ரியிலே ஃபர்ஸ்ட் அதனை படிப்பீங்க. அப்ப காட் ஈக்குவல் டு 1/tanனா tan 1 டிகிரி காட் 1 டிகிரி வந்து tan 1/tan 1 டிகிரின்னு வரும். அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிடும். tan 1 டிகிரி காட் 1/tan 1 டிகிரி, tan 2 டிகிரி 1/tan 2 டிகிரி. அப்ப எல்லாமே அடிச்சு 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 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால 1 1 1 1 வந்து உங்களுக்கு 1 தான் ஆன்சர் வரும். இதே தான் இதுல சொல்லியிருப்பேன், இதே தான் அதுலயும் சொல்லியிருப்பேன். ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 1 டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்டிருக்காங்க, அவங்க ஒரு செட் ஏதோ வச்சிருக்காங்க, அதுலேருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ், ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தாலே ஈஸியாக போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா வந்து நம்ம கியூப் டைஸ் நிறைய நடத்திருக்கோம் ரீசனிங்ல, ஈஸியான டாபிக் தான். இப்போ பாருங்க, இதுல எது காமனா இருக்குன்னு பாருங்க. ரொம்பலாம் லாஜிக்லாம் யோசிக்க தேவையில்லை. இப்போ இது காமனா இருக்கா? 5, இதுவும் காமனா இருக்கா? 5 இருக்கா? எஸ். அண்ட் 1 காமனா இருக்கா? 1ம் காமனா இருக்கா? அப்ப ரெண்டு சைடு எனக்கு காமன் ஆயிடுச்சு, ரெண்டு சைடு எனக்கு காமன் ஆயிடுச்சு. அப்ப ரெண்டு சைடு எனக்கு காமன் ஆயிடுச்சுன்னா அதோட ஒரு பக்கம் 2 இருக்கு, அப்ப அதோட இன்னொரு பக்கம் 4 தான் இருக்கும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ரெண்டு சைடு எனக்கு காமனா தெரியுது. இங்கேயும் இந்த ரெண்டு சைடு 1ம் 5ம் இங்கேயும் தெரியுது, 1ம் 5ம் இங்கேயும் தெரியுது. அப்ப இதோட பேக் சைடு ஒன்று இருக்குல்ல, அந்த அந்த 3 ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷன்ல தான் இது ரெண்டுமே காம்போவா தெரியும். இன்னொன்னு இந்த சைடு. ஸோ அப்ப கண்டிப்பா இதுவும் இதுவும் ஆப்போசிட்ஸாகத்தான் இருக்க வேண்டும். இது டீட்டெயிலா நம்ம வந்து கியூப் டைஸ் இதில் அனலைஸ் வீடியோஸ்ல பேசுவோம். ஸோ 2ஓட ஆப்போசிட் 4, 4ஓட ஆப்போசிட் 2. அவங்க என்ன கேட்குறாங்க? 1 ஆப்போசிட் டு 6 டாட்ஸா? சாரி, ஹவு மெனி டாட்ஸ் ஆர் கண்டெய்ன் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் இதில் 4 டாட்ஸ். அப்ப 4க்கு ஆப்போசிட்ல என்னன்னு கேட்டா 2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் தாங்க இது. இது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணாலே முடிச்சிடலாம். அடுத்தது இது வந்து மென்சுரேஷன் கொஸ்டின். ஈஸி தான், அதான் சொல்றேன். எல்லாத்துலயுமே நம்ம ரேரா கேட்டிருக்காங்க. இது ஒரு கிளாக் மாதிரி கேட்டிருக்காங்க. இஃப் த லென்த் ஆஃப் த மினிட் ஹேண்ட், அப்ப மினிட் ஹேண்ட் எடுத்துக்கலாமா? லென்த் என்னது? 7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். தென் த ஏரியா ஸ்வெப்ட் பை த மினிட் ஹேண்ட். ஸ்வெப்ட்னா என்னங்க? கடிகாரம் ஓடுது, அப்ப இது அப்படியே கவர் பண்ணுது இல்லையா, அதான் ஸ்வீப்பிங், அப்படியே பெருக்கிற மாதிரி. மினிட் ஹேண்ட் ஃப்ரம் 9:10 AM. 9:10னா எங்கங்க இருக்கும்? சி 9:10 அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து ஹவர் ஹேண்டை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல, ஏன்னா அவங்க சொல்றது வந்து மினிட் ஹேண்டு தான். அப்ப 10 நிமிஷம்னா மினிட் ஹேண்ட் வந்து 2 நோக்கி இருக்குமா? 2 நோக்கி இருக்கும். 9:10ல இருந்து 9:40. 9:40னா எங்க? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 8 இருக்கும் பாருங்க. 3, 4, 5, 6, 7 அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கும். 2க்கு அப்படியே ஆப்போசிட்டா 8 இருக்கும். அது வரைக்கும் எவ்வளோ ஏரியா அதானே கேட்குறாங்க? ஏரியா எவ்வளோ ஏரியா வந்து இது அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்போ இந்த ஃபுல் ஏரியா கேட்குறாங்க. புரியுதா? இதை கொஞ்சம் கிளாக் கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. 9:10ல இருந்து 9:40 அப்படின்னா மினிட் ஹேண்ட் இவ்வளோ தூரம் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். அப்போ இதுல மெயின் விஷயம் என்னன்னா, இது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை 180 டிகிரி அப்படின்னு போட்டுடணும். இன் அதர் வேர்ட்ஸ் இட்ஸ் அ செமி சர்க்கிள், இட்ஸ் அ செமி சர்க்கிள். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சிம்பிளா ஏரியா ஆஃப் சர்க்கிளை கண்டுபிடிச்சு அதை ஹாஃப் போட்டுக்கலாம். பைஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சு பாதி போட்டுக்கலாம், ஏன்னா செமி சர்க்கிள் தானே. அப்ப சிம்பிளா போடுங்க, 22/7. இது ஒரு ஹாஃப் இருக்கா? பைனா 22/7, இது ஒரு ஹாஃப் இருக்கு. ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் என்ன? 7. அப்ப 7 ஸ்கொயர், 7 into 7. அப்ப அடிங்க, ஒரு 7 ஒரு 7, இது 11. ஸோ 11 into 7 77. முடிஞ்சா நோட் பண்ணிக்கிறீங்களா குயிக்கா? ஸோ 8 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓகேவா? என்னென்ன மாதிரி ஏரியாஸ்ல இருந்து அவங்க வந்து ரிப்பீட்டடா மென்சுரேஷனும் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, மென்சுரேஷன்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபிகர் சீரிஸ் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், ஈஸி தான். இந்த 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா, 2ல இருந்து 1, அதாவது இந்த டயக்ராம்ல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் தூக்கிட்டா மீதி இருக்கு, இந்த டயக்ராம்ல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் தூக்கிட்டா மீதி பிளஸ். அப்ப இந்த டயக்ராம்ல இருந்து
இந்த நான் ஷேட் பண்ற பார்ட்டை மட்டும் தூக்கிட்டா மீதி எக்ஸ் தானே இருக்கு. இதுதான், இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதாங்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்ன. பேசிக்காவே இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வச்சே ஒரு 2-3 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு அதுக்கு வந்து பெரிய ஒன்றும் நாலேஜ் தேவையில்ல. நம்மளோட கிராஃப் டாபிக் கோஆர்டினேட் ஜாமெட்ரிலாம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டே இருந்திருப்பேன். எக்ஸ்ல என்ன வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான். அப்போ அவங்களால கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நீங்க எக்ஸ்ட்ராவா யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க படிச்சது பேசிக்கா இருந்திருக்கும், பட் அவங்க கேட்குற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா போதும். அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த எக்ஸாம் சுச்சுவேஷன்ல ப்ரெஷரா யோசிக்காம, ஐயோ நம்ம படிக்கலையே அப்படிலாம் யோசிக்காம, நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னா என்ன அர்த்தம், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு என்ன சொல்றாங்களோ நான் போடுவேன். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் -2, எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 4 கேட்குறாங்க. அப்போ கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல, இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 விஷயங்கள் இருக்கு. அந்த 3த்துக்கும் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 3ஐ விட பெருசா இருந்தா இப்படி போடு, இப்படி இருந்தா இப்படி போடு, இப்படி இருந்தா இப்படி. சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? அப்போ எஃப் ஆஃப் -2னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு, லெஸ் தென் 1 இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா? அப்பனா 3xன்னு போடணும். அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய 3xனா 3 × -2 போடணும் பிளஸ். இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு. 3னா என்னங்க, இந்த கண்டிஷன் வருமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அப்போ 3 தானே இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரா போடணும். எக்ஸை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னா 9 போடணும். இப்போ இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு. 4னா எக்ஸ் கிரேட்டர் தென் 3, 3ஐ விட பெருசு. அப்போ 2 × எக்ஸ்னு போடணும். அப்போ 2 × 4னு போடணும். அவ்வளோதான். அவங்க சொன்னதை நம்ம செஞ்சோம். இப்போ ஆன்சர் வரும் பாருங்க. -6 + 9 + 8 17 - 11 முடிஞ்சா ஆன்சர் முடிஞ்சா. ஸோ 10 சம்ஸ் முடிச்சிருக்கோம். குயிக்காக ஒரு பிரேக் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கணும். ஓகேவா? டிஃபரன்ஷியல் அப்படின்னாலே நீங்க வந்து டீடைலா நிறைய விஷயங்கள் படிச்சாதான் வேலைக்கு ஆகும். dy/dxக்கு வந்து ஃபார்முலா இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். dy/dx தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? y-ஐ வந்து ஒரு வாட்டி நான் டெரிவேட்டிவ் பண்றேன். அதாவது இதான் வந்து கொஸ்டின் இல்லையா? இதுல வந்து ஒரு சின்ன ரூல் இருக்கு. என்னன்னா, இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது மைனஸ் தான், பிரச்சனை. இந்த மாதிரி 2 ஐட்டம் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், பிளஸ் இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். புரியுதா? நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ dy/dxன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 1 + x² அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. tan inverse x. tan inverse x ஓட டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா என்ன, 1/x². இதெல்லாம் படிக்கணும் ஆஸ்பிரண்ட்ஸ். sin inverse x ஓட டிஃபரன்ஷியல் வந்து 1/√(1 - x². cos inverse x ஓட டிஃபரன்ஷியல் வந்து -1/√(1 - x². இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த லிஸ்ட்ல tan inverse x ஓட டெரிவேட்டிவ் வந்து 1/1 + x². இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்குது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது இப்படி வந்துடும். ஓகேவா? பிளஸ் இப்போ இதை வச்சுக்கிட்டு tan inverse x அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் 1 + x². ஸோ 1 + x² நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இதுமே நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். டிஃபரன்ஷியல் எடுக்கிறதுன்றது பார்மசிஸ்டோ தாசில்தாரா தெரியல. டிஃபரன்ஷியல் இதே மாதிரியே ஒரு வந்து 2x அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? x⁻n நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் எடுத்தீங்கன்னா nx n-1 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை பண்ணீங்கன்னா x² பண்ணும்போது 2x வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2x அப்படின்னு வந்துச்சு. மைனஸ் இப்போ எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், x⁻n1 பண்ணா இந்த ஃபார்முலா படி x⁻1 பண்ணா 1x 1 - 1. அப்போ 1 தான். அப்போ 1 அப்படின்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாமா? இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது அடி ஸோ 1 இது ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். அப்போ இது ஒரு 1, இது ஒரு -1, அது ரெண்டும் 0 ஆயிடும். இது 1 - 1 0 ஆயிடும் எனக்கு. அப்போ ஆன்சர் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை கண்டுபிடிங்க. ஆன்சர்ல 2x tan inverse x, 2x tan inverse x. இதுதான், இதெல்லாம் பியூர் மேக்ஸ் தாங்க. ஓகேவா? ஒன்றுமே பண்ண முடியாது. டிஃபரன்ஷியல் ஃபார்முலா தான் படிக்கணும். இது மறுபடியும் பொட்டியை மடக்கி அட்டைப்பெட்டியை மடக்குவது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது எப்பயுமே இந்த மாதிரி மடக்க சொல்லி உங்களை கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மடக்கிடுங்க. ஓகேவா? சிம்பிள். இப்படி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அப்படி ஒன்று வரைஞ்சிக்கிட்டு ஒரு கியூபை வந்து மேக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ நீங்களா இமேஜின் பண்ணுங்க, இது பேஸ்ல தானே இருக்கும் அந்த ஸ்கொயர், அது பேஸ்ல போடுங்க. இப்போ இந்த பேஸ்ல ஒட்டி, அந்த பேஸை ஒட்டி உங்களுக்கு இது சைடில் வந்துடும். ஸோ சைடில் இது வந்துடும். ஒரு சைடில் உங்களுக்கு அந்த 11 வந்துடும். ஒரு சைடில் இப்படி ஒரு 11 க்ளோஸ் ஆகிடும். அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இதுவும் பிளெயினாக தான் இருக்கு. ஸோ இந்த பக்கமும் பேக் சைடும் பிளெயினாக தான் இருக்கும். அப்போ மேலே தான் இது ரெண்டுமே மடங்கும். சைஸ் பார்த்தீங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயராக இருக்கு, இது வந்து ரெக்டாங்கிளா இருக்கு பாருங்க. அப்போ மேலே வந்து உங்களுக்கு ரெண்டுமே மடங்கும்.
ஓகேவா? ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த பக்கம் உங்களுக்கு டாட் இருக்கும், அப்படின்னு மடியறதுல உங்களுக்கு ஹைஃபன் இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ மேலே கீழே இந்த பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கே தவிர மீதி மூணும் பிளாங்கா இருக்கு. மீதி மூணும் பிளாங்கா இருக்கு. இப்போ இதை வச்சு எப்படிங்க இது அடிக்கிறது அப்படின்னா, ஏன்னா அவங்க கேட்டது வந்து எந்த பாக்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சூஸ் த பாக்ஸ் தட் இஸ் சிமிலர் டு த பாக்ஸ். மடிச்சா இது ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதோட ஒரு பொசிஷன் எதுன்னு கேட்குறாங்க. அப்பப்ப இது கண்டிப்பா வராது, இது கண்டிப்பா வராது. சரியா? ஸோ இது ஷுவர் இல்லையா, இது கண்டிப்பா வராது. ஏன்னா நம்மளுக்கு இமேஜை பார்க்கும்போதே தெரியுது, இது ஒரு பக்கம் பிளாங்க் தோ ஒன்று இருக்கு, தோ இந்த சைடில் ஒரு பிளாங்க், பின்னாடி ஒரு பிளாங்க் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க சைட்ல ஆப்போசிட். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்கு, இதோ இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து எம்டி தான் இருக்குது. அப்ப அது ஆப்போசிட் சைட்ஸ்ல வந்துருச்சு. நம்ம பேசிக் கான்செப்ட் என்ன படிச்சிருக்கோம், இதுக்கு வந்து நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, மற்ற ஆப்ஷன்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. எப்ப ரெண்டு ஆப்போசிட்டா வந்துருச்சோ அதை ஒரே இமேஜ்ல கொண்டு வர முடியாது. இங்க இது ரெண்டுமே ஆப்போசிட்ஸ். ஓகேவா? அதை ஒரே ஃப்ரேம்ல, ஏன்னா இதோட ஆப்போசிட்டா அது இருந்திருக்கும். மூணு எம்டியுமே ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வர முடியாது. ரெண்டை வேணா கொண்டு வரலாம், இதையும் சைட்ல இது கொண்டு வரலாம், இல்ல அதையும் இதையும் கொண்டு வரலாம். இதையும் பேக் சைடையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வர முடியாது. இது கோர்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆப்போசிட்ஸை ஒரே ஃப்ரேம்ல காட்ட முடியாது, இதான் ரூல். ஓகேவா? அப்ப இது போயிருச்சு. மற்ற மூணு பாருங்க, மற்ற மூணு எப்படி வேணா நீங்க டிசைன் பண்ணலாம். ஏன்னா மற்ற மூணு இப்படி இருக்குது, நீங்க இப்படி இப்படி திருப்பி வச்சா இது எல்லாமே பாசிபிளா இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். அப்ப உங்களுக்கு 2 மட்டும் தாங்க வராது, மீதி எல்லாமே நீங்க எப்படியாச்சும் வர வச்சிடலாம். இதெல்லாம் கியூப் டைஸை நம்ம விஷுவலைஸ் பண்ணி சொல்லி தந்திருப்போம். அதான் கான்செப்ட். எலிமினேஷன் மெத்தட் தாங்க. இது வராதுன்னா மீதி மூணு வருது, அப்ப அப்படி போட்டுடலாம். 1 3 4. சரியா? ஸோ இது ரீசனிங். இது வந்துங்க பெர்முடேஷன் காம்பினேஷன். பெர்முடேஷன் காம்பினேஷன்ல பேசிக்ஸ் தான், பேசிக்ஸ். ஸோ இதுவும் வந்து கோர்ஸ்ல உங்களுக்கு யூடியூப் வீடியோல அவைலபிளா இருக்குது. கொஷின் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செக்ஷன்ஸ், 3 and 5 கொஷின்ஸ். எப்படி சூஸ் பண்ணணும், இவ்வளோ கொஷின் கம்பல்சரின்ற மாடல் நான் பெர்முடேஷன்லேயே கோர்ஸ்குள்ளே வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அதே மாதிரி தான். சரிங்களா? சிம்பிள். எப்படி சால்வ் பண்ணலாம்? A student has to answer 10 questions. அப்போ 10 கொஷின் அவர் ஆன்சர் பண்ணணும். அந்த 10 கொஷின்ல அட்லீஸ்ட் 4 ஃப்ரம் ஈச் பார்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ 10 கொஷின் எப்படி ஆன்சர் பண்ணும், ஏ பார்ட் பி பார்ட் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அவர் 10 ஆன்சர் பண்ணும். இஃப் தேர் ஆர் 6 கொஷின்ஸ் இன் பார்ட் ஏ, பார்ட் ஏல 6 கொஷின் இருக்கு, பார்ட் பில 7 கொஷின் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் வந்து 10 ஆன்சர் பண்ணும். தென் த நம்பர் ஆஃப் வேஸ் ஸ்டூடெண்ட் ஆன்சர் 10 கொஷின்ஸ். ஓகேவா? இதான் அட்லீஸ்ட் என்ற வேர்ட் கொடுத்துருக்காங்களா? சூசிங் அட்லீஸ்ட் 4, இதான் முக்கியமான வார்த்தை. அட்லீஸ்ட் 4 ஃப்ரம் ஈச் பார்ட். அப்ப நான் இதுல இருந்து அட்லீஸ்ட் 4 ஆச்சும் எடுக்கணும், இதுல இருந்து அட்லீஸ்ட் 4 ஆச்சும் எடுக்கணும். மீதி 4 4 8 வந்துடும். அந்த 8 போக மீதி 2 நான் எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்க கான்செப்ட். இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் புரியுதா, என்ன சொல்ல வராங்கன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சா? 10 கொஸ்டின் நான் மொத்தமா அட்டன் பண்ணணும். பார்ட் ஏ பார்ட் பில இருந்து. பார்ட் ஏல 6 கொஸ்டின், பார்ட் பில 7 கொஸ்டின். ஸோ நான் இதுல மினிமம் 4, இதுல மினிமம் 4 சூஸ் பண்ணணும். மீதி 2 கொஸ்டின் நான் எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பார்ட் ஏ எடுக்கிறேன். 6 கொஸ்டின் இருக்கா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னன்னா, எத்தனை வேஸ்ன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்னன்னா, இந்த 10 கொஸ்டின் நான் எப்படி அட்டன் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல இருக்கிற 6 கொஸ்டின்ல இருந்து நான் 4 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். 6 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீதி இருக்கிற பார்ட் பி 7 கொஸ்டின்ல இருந்து மீதி 6 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சரியா ஆஸ்பிரண்ட்ஸ்? பார்ட் ஏல இருக்க 6 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டினும், பார்ட் பில இருக்க 7 கொஸ்டின்ல இருந்து 6 கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் எங்கெல்லாம் ஆர் வருதோ பிளஸ் ஆர் பார்ட் ஏல நான் என்ன பண்ணலாம், 4 கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு, சாரி போன வாட்டி அதான் பண்ணேன்னா, பார்ட் ஏல 6 கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு, இதுல 6 சூஸ் பண்ணிட்டு, அண்ட் இதுல பார்ட் பில இருந்து 4 கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். ஆர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேட்டர்ன். பார்ட் ஏல 5 சூஸ் பண்ணிட்டு பார்ட் பிலையும் 5 சூஸ் பண்ணலாம். இது 3 தவிர வேற பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா மொத்தம் 40 அட்டன் பண்ணணும். இது 3 தான் பாசிபிலிட்டி. ஓகேவா? இப்போ இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா? அதே விஷயம் தான். இங்க என்ன சொல்லியிருந்தனோ அதே கான்செப்ட் தான், பட் வேற மாதிரி இருக்கு. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். லாஜிக்கலா படிங்க. நான் இது பார்த்ததுல பேசிக்கா ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே அதை வச்சு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கண்டிஷனா ஈக்குவேஷனா எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ஐ நீட் சம் மோர் ஸ்பேஸ். ஓ மை காட். ஓகே, கொஸ்டின் வேணாம், ஆப்ஷன் மட்டும் அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை முடிச்சிடலாம். சரியா? ஓகே, குயிக்காங்க. 64னா என்னன்னா, ஒரு நிமிஷம் இல்லை அதை காப்பி பண்ணிக்கிங்க, நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, அசன்ஸ் காப்பி பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த ஏரியா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 64 அப்படின்னா
6ல இருந்து ஒரு 4 நம்பர். ஆக்சுவலா 64 நீங்க 62ன்னு போட்டுக்கலாம் ஈஸியா ஷார்ட்டா. இதெல்லாம் கோர்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். 64 நீங்க 62 அப்படின்னு வச்சுக்கலாம் ஈஸியா. ஸோ 62னா 6 into 5 மேல 2 நம்பர் கீழே 2 நம்பர், அதான் 6ல இருந்து 2. 7C6 நீங்க 7C1 சொல்லலாம். ஓகேவா? அப்ப 7 தான் ஆன்சர். ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்து பிளஸ் 6C6னா 1 தான், NC1னா 1ன்னு சொல்லியிருக்கிறேன். 7C4 நீங்க 7C3ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3, அதாவது 3னா மேலே 3 நம்பர் கீழே 3 நம்பர், அந்த ஃபேஷன்ல போடணும். ஸோ 6C5 6C1 சொல்லிக்கலாம், 7C5 7C2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ 6C1னா 6 தான் இன்டூ 7C2னா மேலே 7 into 6 divided by 1 into 2, அவ்வளோதாங்க. இதை கேன்சல் பண்ண ஆன்சர். இதெல்லாம் ஒன்று டீட்டெயிலாக நம்ம உள்ள டீட்டெயிலாக சொன்னாதாங்க புரியும், பெரிய டைம் இல்லை. ஸோ 3 5s are 15 and 2 3s are 6 3, அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணிட்டோமா? இப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ 3 5s are 15 அப்படியே ஓட்டிக்கோங்க, கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. 3 5s are 15, 15 into 7 என்ன வரும்? 15 into 7 70 35 105 வரும். ப்ளஸ் 7 5s are 35 ப்ளஸ் 6 into 21 6 into 21 120 126. ஸோ இதை ஆட் பண்ண ஆன்சர் 126. ஸோ 300 வருதா? 220 220 250 260 266 இருக்கா? இருக்கு. ஆன்சர் 3 தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒன்றும் ஏன் 64னா என்ன, ஏன் அதை எப்படி போடுறோம், ஏன் 7C1 அப்படியே 7 சொல்றோம், இதெல்லாம் வந்து நீங்க டீட்டெயிலாக படிக்கணும். காம்பினேஷன் உங்க கோர்ஸ்ல இருக்குது, ட்ரை பண்ணுங்க. இல்லை எதில் படிச்சாலும் டீட்டெயிலாக படிங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் அதுவும். ஸோ நெக்ஸ்ட் coming to the 14th question, middle term of the AP. ஸோ ஏபி ஆஸ்பிரன்ஸ், ஏபியும் வந்து பிஇ எக்ஸாம்ஸ்ல ஒரு ஃபேவரட்டான விஷயமா இருக்கு. ஏன்னா தாசில்தாரில் ஏபியை வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் ரெண்டுத்துலையுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஏபி அப்படின்னா இந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, nth டேர்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏபி அப்படின்னா சம், இது அந்த வீடியோல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதை 2 நீங்க கவனிச்சிருந்தீங்கனாலே அந்த 2 உங்களுக்கு புரிஞ்சதாலே இது போட்டுடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? if the middle term of the AP, அப்ப AP என்னங்க, ஏதோ ஒரு ஆடாய் போயிட்டே இருக்கும். அதுல உங்களுக்கு மிடில் டேர்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 300. ஓகேவா? மிடில் டேர்ம் என்ன சொல்றாங்க? 300. சம் ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? மிடில் டேர்ம் 300, சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 51 டேர்ம்ஸ்னா இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது 51st டேர்ம். ஓகேவா? அப்ப மிடில் டேர்ம் எத்தனாவது டேர்மா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் டேர்ம் இங்க இருக்கு, 51வது டேர்ம் இருக்கு. இந்த 1ல இருந்து 51க்கு நடுவுல இருக்கிற டேர்ம் எக்ஸாக்டா என்னவா இருக்கும்னா 26வது டேர்மா இருக்கும். ஓகேவா? 26வது டேர்மா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்னு யோசிச்சு லாஜிக்கலா கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட் டேர்ம் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா பிளஸ் 1/2 போட்டா அதான் மிடில் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் ஆட் டேர்மா இருந்துச்சுன்னா 51 61 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிளஸ் 1/2 போட்டா அதுதான் மிடில் டேர்ம். 26th டேர்ம் தான் மிடில் டேர்ம். ஓகேவா? அப்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா நீங்க என்ன பண்ணுங்க, 26th டேர்முக்கு ஃபிக்ஸ் ஃபார்முலா போடுங்க. மிடில் டேர்ம் ஆஃப் த AP is 300, then the sum of its first 51 terms. ஃபார்முலா என்ன? sum of n is equal to n/2 2a plus n minus 1 d. ஓகேவா? அப்ப நீங்க n என்ன போடுறீங்க? 26th n எத்தனை டேர்ம்? sum of the first 51 terms. அப்ப இங்க இருந்து 51 terms நீங்க வந்து sum பண்ணணும் by 2. ஓகேவா? 2a, a என்னன்னு தெரியுமா? 2a தெரியாது. 2a plus n-னா என்ன? n-னா மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 51 minus 1 50d. அப்ப இப்படி வந்து நிக்குதா? சம் இதோட ஃபார்முலா நம்ம படிச்சுக்கணும். n-னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 51, a-னா ஃபர்ஸ்ட் டேர்ம், எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியாது, n minus 1னா 51 minus 1, d-னா டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ்ல போகுது அதுவும் தெரியாது. இங்க நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுவாங்க. ஏன்னா இல்லடா ஏடி தெரியலையே, நான் எப்படி சம் கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கு தான் இன்னொரு ஃபார்முலா காமிச்சல. ஓகே, nth டேர்ம் நான் என்ன சொல்லலாம்? a plus n minus 1dன்னு சொல்லலாம். எப்பயுமே நீங்க வந்து 2 ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். அப்ப nth டேர்ம்னா இதையே nth டேர்மா எடுக்கக்கூடாது. இது வந்து ஃபார்முலா எதுக்கு போட்டீங்க? 1ல இருந்து 51க்கு போட்டீங்க. வெறும் 26th டேர்முக்கு மட்டும். அப்ப 26th டேர்மை நீங்க எப்படி சொல்லலாம்? 26th டேர்மோட வேல்யூ என்ன? 300. அப்ப 300 என்பதை நீங்க எப்படி சொல்லலாம்? a எனக்கு தெரியாது, பிளஸ் n minus 1. என்னன்னா இந்த இடத்துல 26th டேர்ம், 26th டேர்ம்னா 26 minus 1 25dன்னு போடலாம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கிறோம், பட் எனக்கு a plus 25d வந்து 300 அப்படின்றது கிடைக்குது. இது எப்படிங்க நான் இதுல யூஸ் பண்றதுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிங்க. இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கா? ஜஸ்ட் இந்த 2-வை போய் அடிங்களா. இந்த 2-வை உள்ள அடிச்சிங்கன்னா 2 போயிடும். இந்த 50ன்றது 25 ஆயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு?
51 அப்படியே இருக்குது. a + 25d, அப்ப a + 25d அப்படியே இருக்குது. புரியுதுங்களா? அப்ப அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 300 இங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 300 அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 15,300. ஈஸியா 15,300. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? இந்த ரெண்டே ஃபார்முலா தான். இந்த ரெண்டு ஃபார்முலாவை இதுக்கு பொருத்தணும். அதனால தான் சொல்றேன், நீங்க படிக்கும்போது ஃபார்முலா அப்படின்னு கொடுத்து அந்த மாதிரியே இந்த ஃபார்முலானா இந்த மாதிரி இதுக்கு மட்டும் படிக்காம ஏன் அந்த ஃபார்முலா அதுல ஏன்னா என்ன என்ன சொல்லிட்டு ஃபுல்லா லாஜிக்கலா படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. புரியுதா? இது ரெண்டுமே நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ நோட் பண்றவங்க குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, ஸோ இது இது பியோர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆஸ்பிரண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா? எஸ், பெர்பெண்டிகுலர். இதுவும் நடத்திருக்கோம். நான் ஏன் சொல்றேன்னா, ஜஸ்ட் நான் வந்து நான் நடத்திருக்கேன் அப்படின்றதுக்காக இல்லை. கோர்ஸ் யூஸ் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, எங்கடா இது படிச்ச மாதிரி இருக்குன்னு. அதுக்காக தான் நான் நிறுத்தி காமிக்கிறேன். கோர்ஸ் யூசிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம வந்து போட்டோம்ல, லைக் கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு ஒரு பிடிஎஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, அசிஸ்டன்ட் டைம்லேயே அதை ரிவிஷனில் ஆட் பண்ணல, ஞாபகம் இருக்கா? அசிஸ்டன்ட்லேருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே. ஸோ ஆட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்லோப்புன்னு ஒரு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லோப் சைடில் 3 விஷயம் சொன்னேன். அதை இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுவும் ரெகுலராக கேட்குறாங்க. ஸ்லோப்னா ஒரு y = mx + c. ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, y = mx + c அப்படின்ற ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா m தான் ஸ்லோப்பு அப்படின்னு சொன்னேன். m தான் ஸ்லோப்பு அப்படின்னு சொன்னேன். இல்லை சிம்பிளா ax + by + c ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா m வந்து -a/bன்னு சொன்னேன். பட் இதுவே பெஸ்ட். y = mx + c அப்படிதான் ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். m வந்து ஸ்லோப்புன்னு சொன்னேன். ஓகே சொன்னா இன்னொன்னு, இந்த ஈக்குவேஷன் இதோ பாருங்க, இங்க y = 2x + 3னா 2 தான் ஸ்லோப்பு. இன்னொன்னு, 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு, 2 பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு அது வழியா பாஸ் ஆகிற லைனுக்கான ஸ்லோப் என்ன? சிம்பிளா y2 - y1 / x2 - x1 சொன்னேன். 2 கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு ஸ்லோப் கேட்டா ஜஸ்ட் y2 - y1 / x2 - x1. இப்போ 2 ஸ்லோப் எனக்கு தெரிஞ்சிருமா? எஸ். இங்க என்ன சொல்றாங்க, 2 லைனும் பர்பெண்டிகுலர் சொல்றாங்களா? அப்ப நான் இதுவும் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 கண்டிஷன் கொடுத்துருந்தேன் பாருங்க. ஸ்லோப் ஆஃப் 2 லைன்ஸ். இதெல்லாம் தியரி அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது, எல்லாமே தியரியும் படிக்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கலா அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப 2 ஸ்லோப் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ்லாம் பேரலல் அர்த்தம். 2 ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் -1 இருந்துச்சுன்னா அந்த 2 லைனும் பர்பெண்டிகுலர் அர்த்தம். இதெல்லாம் முக்கியமான கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ இந்த 3 கண்டிஷனும் நீங்க மறுபடியும் போய் ரீவிசிட் பண்ணுங்க. கோர்ஸ் யூசர்ஸ், நம்மளோட கோஆர்டினேட் ஜாமெட்ரி இருக்கு. நோட்ஸ் வந்து நான் ஓப்பனாவே போட்டிருக்கிறேன். வீடியோ தான் கோர்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் போட்டிருப்பேன். நோட்ஸ் வந்து ஓப்பனாவே எல்லாருக்குமே வந்து ரிவிஷன் அப்படின்ற டாபிக்ல நம்ம டார்கெட் பியூஐ குரூப்ல இருக்குது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில. அப்ப சிம்பிள், இப்ப படிச்சீங்கல்ல, இதை அப்படியே ரெக்கலெக்ட் பண்ணுங்க. சாரி, பென் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி இருக்குதா? இப்ப தானே பார்த்தோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2x + 3y + 17. ஏன் நான் அதை காமிக்கிறேன்னா, ஏன்னா இங்க வந்து ஸ்லோப் பர்பெண்டிகுலர்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இந்த லைனும் இந்த 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற லைனும் பெர்பெண்டிகுலர் சொல்றாங்க. அப்ப நம்ம யூஸ் பண்ண போற முக்கியமான கண்டிஷன் என்ன? 2 லைனோட ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். இதை வந்து இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரேன். 3y = -2x - 17. அப்ப y = -2/3 தான் m. y = mx + c ன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இதுதான் m. அப்ப ஃபர்ஸ்ட் இதோட ஸ்லோப் என்ன? -2/3. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸ்கூல்ல மேக்ஸ்ல கிராஃப் டாபிக்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த லைன் பாருங்க, இந்த லைனுக்கு வந்து 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி ஸ்லோப் கண்டுபிடிப்போம்? y2 - y1 y2 - y1 beta - 17 divided by x2 - x1. 15 - 7 is 8. அப்ப 2 ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரும். இதுல இருந்து பீட்டா கண்டுபிடிச்சிடலாம்ல. நீங்க பாஸ் பண்ணி கண்டுபிடிங்க பாப்போம். இப்ப ஈஸி ஆயிடுச்சா? இதுல இருந்து பீட்டா கண்டுபிடிக்கலாம்ல. எஸ், கேன்சல் அடிங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். 1 2 4 2 are 8. அப்ப பீட்டா -17 is equal to 3 × 4 அங்க போனா 12. அப்ப பீட்டா is equal to 17 + 12 20 29 is my answer. Positive 29. புரியுதுங்களா? சோ நோட் பண்ணிக்கிறீங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா 35 கொஸ்டினை சால்வ் பண்ணும் இல்லையா? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா போனாலும் ஒண்ணுமே அதுல புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ புரியுதா? அதனால கொஞ்சம் ஓட்டி ஓட்டி கூட பாருங்க, நல்லா தெரியுறவங்க. இது நம்ம இதெல்லாம் இருக்குதுன்றதை காமிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து பாருங்க, எல்லாமே ஒரு மாதிரி ரேர் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸா எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 3 வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிளை கொடுத்துட்டு ஏரியா கேட்கறது. ஒரு ட்ரையாங்கிள் என்ன கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொன்னா நிறைய லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லா கேட்பேன். 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஏரியா, அதெல்லாம் ரேர் ஃபார்முலா, ரொம்ப கேட்கறது இல்லை. பட் அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்பயே படிச்சுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் ஏதோ ஒரு வகையாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
3 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டா இதாங்க ஃபார்முலா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது முதற்கொண்டு நான் உங்களுக்கு கோர்ஸ்ல சொல்லியிருந்தேன் வீடியோல. ஹாஃப் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏரியா ஃபார்முலா ட்ரையாங்கிள்னாலே ஹாஃப் பேஸ் இன்டு ஹெச் அப்படிதான் வரும். ஸோ ஹாஃப் கண்டிப்பா வழக்கம் போல போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுங்க. எக்ஸ் ஒய் இப்படி போட்டுக்கிட்டு அப்படியே 1 2 3 2 3 1 3 1 2 இதாங்க ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. இதை வச்சு அடுத்து நான் சம்மும் போட்டு காமிச்சிருக்கேன் கோர்ஸ்ல. இதே தான் வேல்யூவை மாத்திருக்காங்க. ஓகேவா? இதே தான். ஸோ எவ்வளோ இதெல்லாம் ஈஸியா விட்டுட்டே வரக்கூடாது படிக்கிறவங்க. புதுசா படிக்கிறவங்க இல்ல லைட்டா சும்மா மேலோட்டமா படிக்கிறவங்களுக்கு இது கஷ்டமா இருந்திருக்கலாம். படிச்சவங்க அப்படி சொல்லக்கூடாது. சரியா? அதான் சொல்றேன், எது படிச்சாலும் ஒழுங்கா படிங்க. ஜாமெட்ரி படிக்கிறீங்களா? 8 நம்மளோட 9 வீடியோ கான்செப்ட் வீடியோ யூடியூப்லயே ஓப்பனா இருக்கு. ஃபுல்லா பார்த்துட்டு PYQ ஆப்ல இருக்கு, சால்வ் பண்ணுங்க. செட் கொஷின்ஸ், பிராக்டிஸ் கொஷின்ஸ் ஆப்ல இருக்கு, சால்வ் பண்ணுங்க. அப்ப இப்படி பண்ணும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஹாஃப். இப்போ ஃபார்முலா ரெக்கலெக்ட் பண்ணுங்க. வேற வண்டி மாதிரி போகுமே, இங்கே போடலாம். ஏ ஈக்குவல் டு ஹாஃப் என்ன சொன்னேன்? எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய். அதே தான், எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய், எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய். இப்படி பண்ணிட்டேன்னா இப்போ 1 2 3 2 3 1 3 1 2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது x1 y1ங்க, இந்த பாயிண்ட் x2 y2, இது x3 y3. அவ்வளோதான், முடிஞ்சு. 3 கோஆர்டினேட்ஸ். பிக்கப் பண்ணலாமா? ஹாஃப். ஸோ ஓட்டிக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஓட்டிக்கோங்க. ஸோ x1 குயிக்கா -2 y2 மைனஸ் y3. y2 மைனஸ் y3னா -11 ப்ளஸ் x2னா 3 y3 மைனஸ் y1 -1 ப்ளஸ் x3 1 y1 மைனஸ் y2 12. அவ்வளோதான். இதை எதாவது அடிக்க முடியுமா? மல்டிப்ளை பண்ணிடலாம். இது 22 வருது, இது ப்ளஸ் இது -3 வருது, -3 வருது, ப்ளஸ் 12 வருது. அப்போ 9 31 வருது. 31/2னா 15.55 வருது. இருக்க ஆன்சர்ல 15.55 இருக்கு. சூப்பருங்க. ஸோ என்னடா 3மே ஹோல் நம்பரா வருது, இதான் அப்படிலாம் பயப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றேன், ஆன்சர் எனக்கு இதான் வந்துச்சு, அதான் ஆன்சர். ஓகேவா? சூப்பரான கொஸ்டினுங்க. ஐ மீன் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், பட் ரேர் பீஸ். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸ்ல போட்டது இதுதான். ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் அந்த டைம் அண்ட் ஒர்க் மாதிரி அப்படின்னு சொன்னல, அது இதுதான் 17th கொஸ்டின். இது இஸ் நத்திங் டு டூ வித் எனி டாபிக். இது வந்து நீங்க எந்த டாபிக் வேணா எடுத்துக்கலாம். A lift has a capacity of 18 adults. ஒரு லிஃப்ட்ல இந்த நல்ல கொஸ்டின், எனக்கு இந்த கொஸ்டின் லெவல்ல பிடிச்ச கொஸ்டின் தான். உண்மையிலே கான்செப்டை செக் பண்றாங்க, உங்க மண்டையை செக் பண்றாங்க. ஸோ ஒரு லிஃப்ட்ல வந்து 18 அடல்ட்ஸ் போகலாம். ஓகேவா? 18 வயசு மேல இருக்க அடல்ட்ஸ் வந்து 18 பேர் தாங்கும். இல்லாட்டி 30 சில்ட்ரன் போகலாம். புரியுதா? அப்ப இதுல வந்து என்ன அர்த்தம் அவங்க சொல்ல வராங்க? 18 சில்ட்ரனும் 18 அடல்ட்ஸும் ஒன்று தான், ஒரே வெயிட் தான். 30 சில்ட்ரனும் ஒரே வெயிட் தான். அப்போ என்ன அப்படி சொல்லலாம்? எஸ். அப்போ இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அடிங்க, காமனா அடிங்க. 3 6 18, 5 6 30. 3 அடல்ட் இஸ் ஈக்குவல் டு 5 சில்ட்ரன். இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்க. How many children can board the lift with 12 adults? அப்ப அந்த லிஃப்ட்ல ஆல்ரெடி 12 அடல்ட்ஸ் இருக்காங்க. 12 அடல்ட்ஸ் இருக்காங்க. இப்ப மீதி எவ்வளவு சில்ட்ரன் போலான்னு கேட்கறாங்க. எத்தனை சில்ட்ரன் போலான்னு கேட்கறாங்க. அப்ப இது எப்படி அணுகணும்? 12 அடல்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த லிஃப்ட் 18 அடல்ட்டை கேரி பண்ணும். 18 அடல்ட்டை கேரி பண்ணும். ஆல்ரெடி 12 அடல்ட் இருக்காங்கன்னா, அப்ப அடல்ட்டாவே யோசிச்சோம்னா 12 அடல்ட் போக மீதி 6 அடல்ட் போகலாம். ஃபுல்லா அடல்ட்ஸ் அப்படின்னே யோசிச்சா 12 அடல்ட்டோட இன்னும் 6 அடல்ட்ஸ் போகலாம். பட் அவங்க சில்ட்ரன்ஸா கேட்கறாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் 3 அடல்ட்னா 5 சில்ட்ரன், 3 அடல்ட்னா 5 சில்ட்ரன். அப்ப 6 அடல்ட் தான் நமக்கு தெரியணும். 3 அடல்ட்னா 5 சில்ட்ரன்னா 6 அடல்ட்னா டபுள் ஆகுது. அப்ப இங்கேயும் டபுள் ஆகும், 10 சில்ட்ரன். அப்ப இன்னும் 10 சில்ட்ரன் போகலாம். அவ்வளவுதான். இது டைம் இது வந்து நம்ம இதுக்குன்னு தனியா நம்ம டாபிக்லாம் இல்லை. பட் டைம் அண்ட் ஒர்க்ல இதே மாதிரிதான். 3 men = 5 women, இந்த மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல டீல் பண்ணியிருக்கோம். கஷ்டமான பல சம்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தா இது ரொம்ப ஜிலேபி மாதிரி ஆயிடும். ஓகேவா? அப்ப அவ்வளவுதான். ஓகேவா? நான் திருப்பி சொல்ல விரும்பல, ப்ரீவியஸ் பண்ணி பார்த்துங்க. அதே தான். 6 adults. அப்போ ஆன்சர் வந்து 6 adults. 6 adults போகலாம், இல்லை 10 சில்ட்ரன் தானே கேட்குறாங்க. 10 சில்ட்ரன். ஓகே, 10 எல்லாமே நான் வெரிஃபை பண்ணிட்டேங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீ வச்சு கரெக்டாக தான் இருக்குது. 18th கொஸ்டின் மறுபடியும் ஒரு ஃபிகர் கொஸ்டின்ஸ். இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா என்னடா இதுதான் வித்தியாசமா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பட் என்னடா இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்குன்னு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா. இது 3 கோடு இருக்கா, இது ஒரே கோடு. இது 3 5 7 கோடு, எல்லாமே ஆட் நம்பர். இது ஈவன் நம்பர். ஸோ இது ஆன்சர். பார்த்தீங்களா? ஓகே. ஸோ 3rd இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து ஆஸ்பிரன்ஸ்
பியூர்லி ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் பேசிக் நாலேஜ். இது பார்த்தா வந்துங்க ஒண்ணுமே படிக்கவே இல்லை நான் இது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இது பேசிக் கிராஃப் நாலேஜ். நம்ம குவாடினேட் ஜாமெட்ரி நடத்தும் போது பேசிக்கா ஒரு கிராஃப் போட்டிருப்போம். இந்த பக்கம் 0 இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம், இந்த பக்கம் எல்லாமே நெகட்டிவ் இப்படி போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதாவது போயிட்டே அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், இது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதான் வந்து கிராஃப் இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ்ல. அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்ல. இப்போ என்ன கான்செப்ட்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டான். இப்போ நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இந்த இன்டர்வல். இது இன்டர்வல் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கூடாது, பிராக்கெட்டை பார்த்த உடனே எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கூடாது. இன்டர்வல், இன்டர்வல்னா லோயர் லிமிட் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் அப்பர் லிமிட். கிளீனா சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸுக்கு நீங்க 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்ல மைனஸ் இதுல இருந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணா எந்த சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எனக்கு டிக்ரீசிங் ஆகுது ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிளா நீங்க சாம்பிள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே இதை ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரி கொஞ்சம் கான்செப்டுவல் தான், பட் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். 1 to infinity. 1 to நீங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் போக தேவையில்ல, அவங்க சொல்றது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், குறைஞ்சிட்டே போகணும். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் 1 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 ஆகுதா, மைனஸ் 1 ஆகுதா, அதை நோட் பண்ணுங்க. நம்ம டிக்ரீசிங்கா போதான்னு பார்க்கலாம். மைனஸ் 1 வருது. அடுத்து இப்போ 1 to இன்ஃபினிட்டியா, அப்போ அடுத்து 2 போடுங்க. 2 போட்டா இதுக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் 2 என்ன வரும், 2 போட்டா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 2 சார் 4 0 வருது. அப்ப இதுலயே தெரிஞ்சிருச்சு மைனஸ் 1ல இருந்து அடுத்து 0 ஆகும்போது இன்க்ரீஸ் தான் ஆகுது. எஸ் இன்க்ரீஸ் தானே ஆகிட்டு போகுது. அப்ப நான் இந்த லோயர் லிமிட்ல இருந்து அப்பர் லிமிட் போனேன்னா எனக்கு இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அப்ப டிக்ரீசிங் சொல்ல முடியாது. அப்ப நெக்ஸ்ட் இவரை போடுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டினா நீங்க இன்ஃபினிட்டில இருந்து போக தேவையில்ல, சும்மா மைனஸ் 2 மைனஸ் 1 0 இப்படி வாங்க. அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் 2 என்ன வரும் போடுங்க. மைனஸ் 2 ஸ்கொயர் 4, அந்த எக்ஸ்ன்ற இடத்துல மைனஸ் 2 போடணும், அவ்வளோதான். மைனஸ் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 ப்ளஸ் 4, அப்போ 8 வருது. அப்போ அடுத்து எஃப் ஆஃப் அப்படியே லோயர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே 1 நோக்கி அப்படியே போகணும். அப்போ மைனஸ் 1 போடுங்க. மைனஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 3 டிக்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வேணா எஃப் ஆஃப் 0 வேணா போட்டுக்கோங்க, ஓகேவா. எஃப் ஆஃப் சாரி அவங்க 1ஓட 1 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 0 போடுங்க. எஃப் ஆஃப் 0 போட்டால் 0 மைனஸ் 2 மைனஸ் 2. அப்போ இதுல இருந்தே கிளியரா தெரியுது எனக்கு ஸ்ட்ரிக்ட்லி இட்ஸ் கெட்டிங் டிக்ரீசிங், ஓகேவா. இந்த லிமிட்ல தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுது, பேசிக்ஸ். அப்ப எனக்கு இதான் ஆன்சர், ஓகேவா. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர், குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். 19 கொஸ்டின் தான் முடித்திருக்கிறோம். இப்போ 20வது கொஸ்டின், ஓகே. ஸோ இது வந்து அகைன் ஏபிஜிபி கான்செப்ட். நம்ம ஏபிஜிபி கான்செப்டையும் இதே கொஸ்டின் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கப்புறம் பார்த்துட்டு போங்க. விஏ எக்ஸாம் அடுத்து அட்டன் பண்றீங்கன்னா டெப்யூட்டி தாசில்தார், அசிஸ்டன்ட் டயர் 1 டயர் 2, டெப்யூட்டி தாசில்தார் பேப்பர் 1 பேப்பர் 2, விஏஓ பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஜிபி கான்செப்ட்ல. இதே மாதிரியே 2 இதை கொடுத்துட்டு இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ல, எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ இதை வச்சு நான் சொல்லட்டுமா, சிம்பிளுங்க, இதை பார்த்து பயப்படாதீங்க. ஜிபினா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், ஜிபி சீரிஸ் நம்பர் சீரிஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோம், மல்டிப்ளை ஆகிட்டே போகும். 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 2 சார் 32, ஏதாவது ஒன்று கான்ஸ்டன்டா அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போறது தான் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஆட் ஆகிட்டே போறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இதுதான். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா A1 A2னா நம்பரிங், ஓகேவா. இது A1, அடுத்து A2, அடுத்து A3, எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, A9 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ A4 A5 A6 A7 சும்மா போடுங்க, A8 A9. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா A3 by A1 is 25. A3 by A1னா இது பை இது பண்ணா 25 வருதான், ஓகேவா. இங்க வந்து அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி இங்க இதையும் டிவைட் பண்ணா 25னா அப்ப இங்க இருந்து இது எத்தனை வாட்டி மல்டிப்ளை ஆயிருக்கு. சிம்பிள்ங்க, அவங்க சொன்னது அப்படியே போடுறேன். A3 by A1 equal to 25னா அப்ப A3 என்ன சொல்லலாம், A1 into 25 சொல்லலாம்ல. அப்ப A1ல ஏதோ ஒன்று 25 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்ப சிம்பிளா நீங்க என்ன வச்சுக்கோங்க, இங்க 1ன்னே வச்சுக்கோங்களேன், என்ன கஷ்டம், 1ன்னு வச்சு இங்க 25ன்னு வச்சுக்கோங்க. அப்பதானே A3 by A1 25 வரும்ல இதுக்கும், சிம்பிள். அப்ப இங்க நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், நல்லா யோசிங்க. இப்பதான் நீங்க கான்செப்டுக்குள்ள வரீங்க. அவங்க சொன்னதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இதுக்கு நான் என்ன சொன்னேன், ஏபினா என்ன சொன்னேன், 2 2 சார் 4, சாரி ஜிபினா என்ன சொன்னேன், 2 2 சார் 4, 4 2 சார் 8. அப்ப 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் கூட அதே மல்டிப்ளை பண்ணா 25 வரும். ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு 5 தான் இருக்கும், வேற எதுவுமே நீங்க யோசிக்க முடியாது. 1 5s are 5, 5 5s are 25. அப்ப ஃபிக்ஸ் ஆயிருச்சா, அப்ப 5 5 தான் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப சிம்பிள், இந்த நம்பர் 25 into 5, 25
இன்டூ 5. அப்போ இப்படியே தான் போவோம். பட் ஆன்சரை பாருங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, A9 வரைக்கும் போயிட்டாங்களா, A9 by A5, A9 by A5. அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, சிம்பிள் இப்படி வச்சுக்கலாம். 25 கூட ஒரு வாட்டி 5 மல்டிப்ளை ஆனால் 25 இன்டூ 5. அதே 25 கூட இன்னொரு 5 மல்டிப்ளை ஆகணும். ஏன்னா 5 5 தானே ஆட் ஆகிட்டே போகுது. இன்னொரு 5 மல்டிப்ளை ஆனால் A5 வரும். ஸோ புரியுதா? 25 இன்டூ 5, அது கூட இன்னொரு 5. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல, 5 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். அப்போ 25 கூட இன்னொரு 5 கியூப் ஆகும். இங்கே வந்து 25 இன்டூ 5 பவர் 4 ஆகும், 25 இன்டூ 5 பவர் 5 ஆகும், 25 இன்டூ 5 பவர் 6 ஆகும். இதான் ஆன்சர். அப்போ A9 by A5 போடுங்க. A9 by A5 அப்படின்னா 25 கூட 5 வந்து 6 வாட்டி மல்டிப்ளை ஆயிருக்கும். A5 அப்படின்னா 25 கூட 5 வந்து 2 வாட்டி மல்டிப்ளை ஆயிருக்கும். அப்போ 25 கேன்சல் ஆகிடும். 2 மேலே 4, 5 பவர் 4 will be my answer. ஆப்ஷன் டி. சரிங்களா? முடிஞ்சு. ஸோ ஜிபி கான்செப்ட் பேசிக்குங்க. பட் அதை பில்டப் பண்ணி அவங்க கேட்ட கொஷின் கொஞ்சம் நல்ல கொஷின். ஓகே. பட் இதெல்லாம் மற்ற எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இதெல்லாம் ரொம்ப ரேர். ஓகேவா? ஸ்கூல் லெவலில் இதெல்லாம் தான் மெயின். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஆன்சர் 25. ஓகே, 5 பவர் 4 கரெக்ட் தானே? எஸ். 20th கொஷின் இது நம்ம படிச்சிருக்கிறோம். இதே மாதிரியே வந்து நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம். செகண்ட் இதில் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம் ஃபார்மசிஸ்ட் கொஸ்டின் பேப்பரில். ஓகே, பேப்பர் 2 வந்துட்டோம். பேப்பர் 1 முடிச்சிட்டோம், 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். பேப்பர் 2ல பியூர் மேக்ஸு, அதுவும் ஃபுல்லாக கான்செப்ட். ஸோ கான்செப்டை எப்படி படிக்கிறது, நம்ம கோர்ஸ்லேயே இருக்குது, அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், 2 ஈக்குவேஷன் இருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம இதை படிச்சிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஞாபகம் வருதா? ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் போட்டேன்னா, அசிஸ்டன்ட் டைம்லேயே இந்த நோட்ஸை நான் வெளிவிட்டேனா? எஸ். ஒரு லைனுக்கும் என்னென்ன மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லைன் இப்படி இருக்குன்னா, ஒரு லைன் வந்து AX ப்ளஸ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா, அந்த 2 லைனும், ஓகே என்னங்க சொன்னேன்? எஸ், அந்த 2 லைனும் எய்தர் இன்டர்செக்டிங்காக இருக்கும், கோஇன்சிடென்ட்டாக இருக்கும், இல்லை பேரலாக இருக்கும். ஓகேவா? இன்டர்செக்டிங்னா என்னது? இந்த மாதிரி இப்படி இடிச்சுக்கும், 2 லைனும் இப்படி போய் இன்டர்செக்ட் ஆகும். அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரே ஒரு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். அந்த ஜாயின் ஆகுதுல அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் தான் ஒரு சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் தான். இல்லை அந்த 2 லைனும் மேலே இருந்துச்சுன்னா, கோஇன்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா, இன்டர்செக்டிங் பார்த்தோம் ஒரு சொல்யூஷன், கோஇன்சிடென்ட்னா என்னங்க? ரெண்டும் மேலே கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ரெண்டும் அப்படியே ஒரே மேலே இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் போயிட்டே இருக்கும். மேலே இருக்கும்போது இது ஒரு சொல்யூஷன், ஒரு லைன் ஹேஸ் அன் இன்ஃபினிட் பாயிண்ட்ஸ்ன்றாங்களே, ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். 2 லைனும் பேரலா இருந்துச்சுன்னா ரெண்டும் டச்சே ஆகாது, ஸோ நோ சொல்யூஷன். இதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேவா? இதை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றேன். அதே தான், 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஆனால் நல்லா பாருங்க, இது வந்து என்ன சொல்றது, அந்த கான்செப்டை படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு சில சம்ஸும் போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா தெரியும். இது ரெண்டும் ஒன்று தானே. ஓகேவா? ஸோ 2x + 3y = 5 என்பதும் 4x + 6y = 10 என்பதும் ஒன்று தான். எப்படிங்க அப்படின்னீங்கன்னா, இது அப்படியே ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுங்களேன். 2 2s are 4, 3 2s are 6, 5 2s are 10. So again 2x + 3y = 5. அப்போ ரெண்டுமே ஒரே லைன். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே லைன் அப்படின்னா இப்போ இதில் எந்த கேட்டகரியில் வரும்? ரெண்டுமே ஒரே லைன்னா மேலே தான் ஒட்டிட்டு இருக்கும். அப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ இங்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க, கன்சிஸ்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். அப்போ ரெண்டும் மேலே இருக்கும்போது ரெண்டும் எப்படிங்க இண்டிபெண்டன்ட் ஆகும்? ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக பேசணும்னா நிறைய என்ன படிக்கலாம். பட் லாஜிக்கலாக பேசிக்காக வச்சுக்கலாம், ரெண்டும் ஒரே லைன் தான். அப்போ எப்படி இண்டிபெண்டன்ட் ஆகும்? அப்போ இண்டிபெண்டன்ட்டாக இருக்காது. அப்போ இண்டிபெண்டன்ட்டாக இல்லைன்னா டிபெண்டன்ட்டாக இருக்கும். அப்போ டிபெண்டன்ட்டாக கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதான். இந்த இண்டிபெண்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட்லாம் நெகட்டிவாக இருக்குது, ரெண்டும் ஒரே லைன் தான். அப்போ எப்படி டிபெண்டன்ட்னா கிட்டத்தட்ட பேரலல்ன்ற மாதிரி வரும். அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம அப்புறம் போடலாம். பட் இப்போதைக்கு இது பாருங்க, லாஜிக்கலாகவே நீங்கள் ஒமிட் பண்ணலாம். சரியா? ஸோ ஆன்சர் 3. ஸோ அதான் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ், பாதி நீங்கள் படித்த நாளதே வச்சுக்கணும், மீதி நீங்கள் அந்த ஆன் ஸ்பாட் உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்க கிளவரா அப்படின்றது தான் வந்து ரோல் பிளே பண்ணுது. ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே படிக்க முடியாதுங்க. செட்டே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். செட் ஏல ஆப்ஷன் வெரிஃபை பண்ணிட்டோம். செகண்ட், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இதை நான் கத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் கோர்ஸ்ல. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னா 2 ட்ரையாங்கிளும் சைஸ் வைஸ் தான் மாறுமே தவிர அப்பா பையன் மாதிரி ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். இந்த இது சொல்லியிருப்பேன், 2 சைடு ரேஷியோ பேரலா ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைடும் இந்த சைடு ரேஷியோவும், இந்த சைடு ரேஷியோவும், இந்த சைடு ரேஷியோவும் அப்படியே ஈக்குவலா இருக்கும். பெரிமீட்டர்லாம் ஈக்குவலா இருக்கும். ஏரியா வந்து ஸ்கொயர் டைம்ஸ் த ரேஷியோ வரும். அதாவது இந்த சைடு ரேஷியோ எடுக்கிறீங்க இல்லையா, இதோடைய ஸ்கொயர் டைம்ஸ் ஏரியா வேறுபடும். ஸோ கியூப் டைம்ஸ் வால்யூம் வரும். இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஏரியானாலே ஸ்கொயர், வால்யூம்னாலே கியூப் தான். அதே தாங்க இந்த கான்செப்ட் தான். சிமிலாரிட்டி அண்ட் காங்க்ருயன்ஸுக்கு நம்ம தனி வீடியோவே போட்டிருக்கிறோம்.
ஓகே, ப்ராப்ளம்ஸும் குரூப்ல சால்வ் பண்ணியிருக்கிறோம், சாரி கோர்ஸ்ல சால்வ் பண்ணியிருக்கிறோம். அப்ப அவன் என்ன கேட்கறான்னா, ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ் கேட்கறான். அப்ப ஏரியானா என்ன சொன்னா, ஏரியானாலே ஸ்கொயர் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டைப்ஸ். வால்யூம்னு கேட்டிருந்தா இங்க வந்து ஏரியாவுக்கு பதிலாக வால்யூம்னு கேட்டிருந்தா கியூப். அவ்வளவுதான் ஆஸ்பிரன்ஸ். அப்ப அவங்க பேப்பர் 2ல என்ன செக் பண்றாங்கன்னா, உங்களோட கான்செப்டை செக் பண்றாங்க, கால்குலேஷனை செக் பண்ணாங்க, மேக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸை நல்லா படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக் பண்றாங்க. பட் அவங்க இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கேட்டிருக்கணும், இன்சர்ஸ்ட்ரக்டிங், கோஇன்சிடென்ட், இதெல்லாம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது ஓகே, இது ஓகே, இது நம்ம இதுல பார்த்துட்டோம். இப்போ இதுங்க சி, இது அட்டன் பண்ணாம வந்தேன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்க்கலன்னு அர்த்தம். நான் வந்து திருப்பி திருப்பி பார்மசிஸ்ட் வீடியோ ஏன்னு சொன்னா நம்ம தனியா போட்டோம் யூடியூப்ல, கொஸ்டின்ஸ்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியே எடுத்து போட்டோம். அதுல பேசிக்கா ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த நான் வந்து டிஃபரன்ஷியல்னா எப்படி எடுக்கணும்னே சொல்லி கொடுத்துருப்பேன். சொன்னல nx n-1 எப்படி எடுக்கணும்ன்றதை சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கான்செப்ட் தான் இது. பாருங்களேன், f of x equal to 1/x. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த மாதிரி 1/xலாம் வச்சுக்கூடாது, மேலே கொண்டு வந்து இன்வர்ஷன் போட்டுருணும். அப்போ என்ன சொன்னேன், x பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன, அதோட டெரிவேட்டிவ் என்ன, nx n-1. அப்போ இதை போடுங்க, n என்ன -1, -1 nx பவர்ல n-1, ஸோ n-1. அப்போ -1x -2. அப்போ அதை ஒழுங்கு பண்ணி ஆப்ஷன் மாதிரி ஆக்குங்க. -1 x பவர் -2 கீழே போனா x பவர் +2. அப்போ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ -1/x², ஆப்ஷன் 1 இஸ் மை ஆன்சர். ஸோ உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஷியல் எடுக்க தெரியுதான்னு டெஸ்ட் பண்றாங்க. புரியுதா? இது வரைக்கும் நம்ம 3 சம் பார்த்துருக்கோம், 3த்துலயுமே வெறும் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் தான் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப நீங்க இதுக்கப்புறம் பிசி எஸ்ஐ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா கூட அட்லீஸ்ட் அந்த பேசிக் கான்செப்ட் படிங்க, நம்ம இதுக்கு தனியா கோர்ஸ்ல ஆட் பண்ணுவோம். இதுவும் அதே தான். இந்த டெசிமல் என்னங்க டைப்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது நம்ம கோர்ஸ்ல பேசிக் நம்பர் சிஸ்டம்லேயே சொல்லியிருப்போம், ரேஷனல் இரேஷனல்லாம் சொல்லும்போது. ஸோ சிம்பிளா இதை நீங்க டிவைட் பண்ணி பாருங்களேன். 7/13 டிவைட் பண்ணி பாருங்க. வரலையா 0 போட்டு பாயிண்ட் வைப்பீங்களா? அடுத்து 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் 65, மீதி 5 வருமா? 0 போடுவீங்களா? 4 டைம்ஸ் வருமா? இல்ல 3 டைம்ஸ் வருது. 3 டைம்ஸ் வந்தா 39, மீதி 11 வருதா? அப்ப போயிட்டே இருக்கா வெவ்வேறு நம்பர் டிசைன். இது முடியாதுங்க. மேல ஒரு பிரைம் நம்பர், கீழே ஒரு பிரைம் நம்பரை பார்த்த உடனே முடிவு பண்ணோம் இவன் விளங்க மாட்டான் அப்படின்னு. ஓகே, மேல ஒரு பிரைம் நம்பர், கீழே ஒரு பிரைம் நம்பர். ஸோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், 22/7 மாதிரி. ஓகேவா? அப்ப போயிட்டே இருக்கும்னாலே நீங்க என்ன டிக் பண்ணோம், நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங். சரி, போயிட்டே இருக்கும்னா நீங்க இப்படி இருந்தா 2 2 3 2 2 2 2 இப்படிலாம் வரும். அப்ப நான் டெர்மினேட்டிங், ரிப்பீட்டிங் இல்ல, இது போயிட்டே இருக்கும், வெவ்வேறு நம்பர் வேற வேற வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஓ சாரி, இது ரிப்பீட்டிங் கொடுத்துருக்காங்களா இதுல? ஓ சாரி, அப்போ நான் வந்து கொஞ்சம் ரெண்டுத்துலேயே முடிவு பண்ணிட்டு அப்படி பண்ணக்கூடாது, சாரி. ஸோ இந்த மாதிரி வருதான்னு இன்னும் 2 செக் பண்ணிக்கோங்க, நம்ம அதில் முடிவு பண்ணிக்கலாம். 7/13 இது வரைக்கும் போட்டோமா? 3 13s 39, 39 போனால் நாங்கள் 11, 11 போனால் 110 வருது. ஸோ இதை மட்டும் முடிச்சிடலாம். 80 24 104 இல்லை, எங்கே போயிட்டே தானே இருக்குது. சரிங்க, நீங்கள் கால்குலேட்டரில் போடுங்க, டைம் இல்லை. ஏன்னா அந்த எக்ஸாம் ஸ்பாட்டில் நம்ம எத்தனை டிஜிட்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கிறது. Let me take my calculator. நீங்கள் ஃபார்வர்ட் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். 7/13 0. இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி தாங்க போகுது. 0.53846154 இப்படி தான் போகுது. ஓகேவா? ஒருவேளை இந்த 54 முடிதான் தெரியல. நீங்கள் பெரிய கால்குலேட்டரில், சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போட்டு பாருங்க. எனக்கும் இது அந்தளவு கிளியராக தெரியல. நான் போட்டிருந்தேன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் தான் போட்டிருப்பேன். பட் அவன் ரிப்பீட்டிங் போட்டிருக்கான் ஆன்சர் கீழே. செக் பண்ணிக்கங்க, எனக்கு தெரியல மட்டும். பட் இது ரெண்டுத்துல தான் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுல, அவ்வளோ வேலை பண்ணணும். பட் எக்ஸாம் ஹாலில் நம்மளால ஒரு 2 டிஜிட் தாங்க போட்டு பார்க்க முடியும். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். சாரி, ஜாமெட்ரி. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலை, பட் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடோட ஸ்கொயர் வந்து இன்னும் 2 சைடோட ஸ்கொயரோட சம்முன்னு சொன்னாலே அது நத்திங் பட் பித்தாகரஸ். சரி, திடீர்னு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா அப்படி போயிட்டே இருந்து திடீர்னு இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்படி வந்தாலே நாங்கள் பித்தாகரஸ் தியரம். அவங்க என்ன கேட்குறாங்க, இதுலயும் அவங்க கான்செப்ட் தான் செக் பண்றாங்க. ஃபார்முலாவும் அவங்க கொடுத்துட்டு நீ கான்செப்டை சொல்லுன்னு சொல்றாங்க. விச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி? இதுல எதுப்பா 90 டிகிரின்னு சொல்லுவேன்? இங்க பாருங்க, சிம்பிள். பிபி காமனா இங்கேயும் பிஆர் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப இந்த லைனுக்கும் காமன் பாயிண்ட் இதான். சரி, இது பிஆர் ஸ்கொயர், இது பிக்யூ ஸ்கொயர். அப்ப இந்த லைனுக்கும் காமனா இருக்கிறது பின்னு இங்க போடணும், நம்பர் 1. இங்க பாருங்க, பிக்யூ ஸ்கொயர், இங்க கியூஆர் ஸ்கொயர், கியூ தான் காமன். அப்ப இந்த லைனுக்கும் ஸோ கியூ தான் வரும். ஓகேங்களா? இப்போ மீதி பிக்யூ போக மீதி இருக்கிறது ஆர் தான். அவ்வளோதான், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எது 90 டிகிரின்னு பார்த்தாலே தெரியும், கியூ தான் 90 டிகிரி. சரியா? முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரம், கியூ தான் 90 டிகிரி. பாருங்களேன், கஷ்டமான கொஸ்டின் கேட்டுட்டு, இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டு ஒரு ஈஸியான கொஸ்டின். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில நிறைய கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. tan 90 டிகிரி 45 டிகிரி எல்லாருக்குமே தெரியும், ட்ரிக்னாமெட்ரி. tan 45 டிகிரி தான் 1. அண்ட்
இன்இக்வாலிட்டியில பேசிக்ல நான் ரீசனிங்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி ஈக்குவல் டு வந்தா இதை இந்த பக்கம் கொண்டு போய் எக்ஸ் ஈக்குவல் டு 3 போடுறீங்களோ அதே மாதிரி இன்இக்வாலிட்டிஸ்ல எது வந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதுதான் டிக் பண்ணணும். நிறைய பேர் மாற்றி இது டிக் பண்ணியிருக்கீங்க. ஏதான் ஆன்சர் சிம்பிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ சொன்னல அந்த ஜிபி கான்செப்ட் தான். இதே கான்செப்டை வச்சு கெஸ் பண்ணியே அடிக்கலாம். ஸோ 6 டேர்ம் பற்றி பேசுறாங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம். அவங்க என்ன சொல்றாங்க? 6வது டேர்ம் தான் 16ங்கிறாங்க. 6வது டேர்ம் தான் 16, 3வது டேர்ம் 2ங்கிறாங்க. 3வது டேர்ம் 2. அப்ப நீங்களே கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஜிபி தானே, ஜிபி தான். இது கூட ஏதாவது மல்டிப்ளை இங்க வந்திருக்கும், அதே விஷயம் மல்டிப்ளை இருக்கும். ஜஸ்ட் சும்மா 2 2s ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா ஆப்ஷன்ல 2 இருக்கு. 2 2s 4, 4 2s 8, 8 2s 16 வருது. அப்ப நம்ம ஈஸியா ஃபில் பண்ணிடலாமா? அவங்க என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த காமன் ரேஷியோ தான் கேட்கறாங்க. அப்ப காமன் மல்டிப்ளைங் ரேஷியோ ஆர்னு சொல்லுவாங்க. அது 2. சரியா? பேசிக்ஸ் தான். நம்மளுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். எஸ். அடுத்தது இதுவும் ரொம்ப ப்ராபபிலிட்டியில பாடமே என்னன்னா, இன்டர்செக்ஷன்னா என்ன, யூனியன்னா என்ன. யூனியன்னா என்ன? ரெண்டுத்தையும் சேர்க்கணும். 1 2 3 4 6 காமனா இருக்காது, 2 வாட்டி சொல்லக்கூடாது. ஸோ யூனியன்னா என்ன? 1 2 3 4 6. அப்ப இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத சொல்லணும். அப்ப 2 தான் காமன். ஸோ 2 தான் காமன், வேற எதுவும் காமன் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இதுங்க ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இல்லாம எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் வராதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, சீக்கல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? எஸ், சிம்பிள். இதுல இருந்தாங்க நம்ம டெரர் பார்ட் ஆஃப் த வீடியோ ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துங்க. ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தீயா அந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு வீடியோ நான் ஓப்பனா யூடியூப்ல போட்டிருப்பேன். ஸோ இதான் அதில் செகண்ட் வீடியோவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி டேப்லர் காலம் இதே தான். மீன் கண்டுபிடிக்கிறது, ஒரு டேட்டா கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி டேபிள்லாம் கொடுத்துட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். மீன் கொடுத்துட்டாங்க, மீனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் என்ன? 2.6. மீனை வந்து எக்ஸ் பார்னு சொல்லலாம். 2.6. இப்போ வேல்யூ ஆஃப் ஒய் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காரு? இங்கே இருக்காரு. ஒன்றுமே இல்லை. இப்போ மீன் நீங்கள் கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணுங்க. மீன் என்னங்க? இப்போ எக்ஸ்ன்ற வேல்யூ 1 2 இதெல்லாம் இருக்கு. ஃப்ரீக்வன்சினா இந்த வேல்யூ 4 வாட்டி வருது, இந்த வேல்யூ 5 வாட்டி வருது, அவ்வளோதான். அதான் மீனிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ மீன் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி டோட்டலால் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ எனக்கு 1 வந்து 4 முறை இருக்கு. அப்போ 4 வாட்டி 1 நான் ஆட் பண்ணும். அப்போ 4 × 1 கரெக்டா? 2 வந்து 5 வாட்டி இருக்கு, 2 × 5. 3 வந்து ஒய் வாட்டி இருக்கு, 3 × y. 4 வந்து 1 வாட்டி இருக்கு, 5 வந்து 2 வாட்டி இருக்கு. இதான் வந்து டோட்டலாக வரும். இப்போ டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன? 1 4 வாட்டி இருக்கு. அப்போ 4 1 இருக்கு, 5 2 இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணாதானே டோட்டல் வரும். அப்போ 4 5 9 10 12 ஒய், 12 + ஒய். ஓகேவா? 12 + ஒய். அப்போ டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் மீன். அவ்வளோதாங்க. இதை ஈக்குவேட் பண்ண ஆன்சருங்க. ஜஸ்ட் கேல்குலேஷன் தான். பண்ணலாமா? இது 4 வரும், இது 10 வரும், இது தெரியல. இது 4 + 10 14 வரும். ஓகேவா? இது 14 வரும், இதுவும் 14 வருது. 14 + 14 என்னங்க? 28 + 3y ஈக்குவல் டு, இது அப்படியே அங்கே கொண்டு போயிடலாமா? 2.6 × 12 + y. எஸ். வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஸ்டார்ட்டா எதுவும் பண்ண முடியாதுல்ல? எஸ், எதுவும் பண்ண முடியாது. மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 26 வரும். 10ஆல பண்ணா, 2ஆல பண்ணா 5.2 வரும். ஸோ 31.2 வருது. ஸோ 31.2 + 2.6 y வருது. இப்போ காமனாக எதாவது இருக்கா? எஸ். y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 2.6 எங்கே கொண்டு வந்தா 3 - 2.66 0.4y. குட். 31.2 பக்கம் இதை கொண்டு வாங்க. கொண்டு வந்தா 28 மைனஸ் பண்ணா 3.2 வரும். பாயிண்ட் கேன்சல் ஆயிடும், ஒரே தான் இருக்கு. அப்போ 1 4 is 4, 8 4s are 32, y = 8 இருக்கா? y = 8 முடிஞ்சா? ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. பிட் கால்குலேட்டிவ் தான், பட் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ நம்ம கோர்ஸில் எல்லாம் அசிஸ்டன்ட் டைம்லேயே நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? சிம்பிளான அதே கான்செப்ட் தான். டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ வேரியன்ஸ், இது கான்செப்ட் ஆஸ்பிரன்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, 20 அப்சர்வேஷன் இருக்கு, 20 ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு. 5 வேரியன்ஸ் வந்து 5. வேரியன்ஸ்னா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து படிக்காதவங்களுக்கு, ஐ மீன் இந்த டாப்பிக்கை இன்ட்ரடியூஸே ஆகாதவங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். அடுத்த 5 சம்ஸ் அதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. பட் கவனிங்க, அப்போ தான் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஃபுல்லாக நம்ம 2 வீடியோவில் முடிச்சிருக்கிறோம், நோட்ஸும் கொடுத்துருக்குறோம். ஸோ வேரியன்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் தான் வேரியன்ஸ். இப்படி சிக்மா மாதிரி போட்டால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் போட்டால் வேரியன்ஸ். வேல்யூ 5.
இப்போ வேரியன்ஸ் ஆஃப் 20, இப்போ இதான் n, 20 அப்சர்வேஷன்னா அதான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் n, அதை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டு வராங்க பாருங்க, n = 20 வேரியன்ஸ் y. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இஃப் ஈச் அப்சர்வேஷன் இஸ் மல்டிப்ளைடு பை 2, ஓகேவா, ஒரு அப்சர்வேஷனுமே நான் வந்து டபுள் பண்றேன்னா நியூ வேரியன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, நியூ வேரியன்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ், இதை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை ஆஸ்பிரன்ஸ், பாஸ் பண்ண சொல்றேன்னா ஷார்ட்கட் மறந்து போச்சுன்னு அர்த்தம், போய் பார்த்துருந்தேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு வேரியன்ஸை வந்து சம்டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்கன்னா நியூ வேரியன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள், இப்போ 2 டைம்ஸ் தானே மல்டிப்ளை ஆகுது ஒரு வேல்யூவும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இதை வச்சே நிறைய எஸ்எஸ்சிலையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பழைய வேரியன்ஸ் வந்து ஓல்டு வேரியன்ஸ் நியூ வேரியன்ஸ், இதான் ஃபார்முலா. இது வந்து கேன்னு வச்சுக்கோங்க, கே, இதை வச்சு முடிச்சிடலாம். இதை வச்சு நீங்கள் என்ன சம்மந்தாலும் போட்டுடலாம். ஓல்டு வேரியன்ஸ் என்னமோ இருக்கு, 5 இருக்கா, 5 இருக்கு. நியூ வேரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, நியூ வேரியன்ஸ். அப்போ எத்தனை வாட்டி என்ன மடங்கா மல்டிப்ளை பண்றாங்க, 2 மடங்கு. இப்போ ஒருவேளை 3 மடங்கு பண்ணாங்கன்னா அதான் இந்த கே ஃபேக்டர். ஓகேவா, என்ன மடங்கு பண்றாங்களோ 2 மடங்கு பண்ணா 2 மடங்கு ஸ்கொயர், இல்ல ஒரு வேல்யூ 3 மடங்கு பண்ணா 3 ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன்ல அப்படியே நியூ வேரியன்ஸ் வந்து 2 ஸ்கொயர் × 5, ஆப்ஷன் பி. சரிங்களா, இதெல்லாம் நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலா போகும். ஸோ இது அடுத்துங்க 30. இது வந்து ஆஸ்பிரன்ஸ் சிம்பிள் ஃபார்முலா, நான் இந்த ஃபார்முலால சொல்லி கொடுத்துருப்பேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். மீன் பிளஸ் 1 மோட் பிளஸ் 2 மீன் = 3 மீடியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னேன், 1 + 2 = 3ன்னு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 3னா பெரிய வார்த்தை, இந்த 3 வார்த்தையில 5 6 லெட்டர் இருக்கிறது மீடியன் தான், அதை போட்டுருங்க. 1ல ஓல ஆரம்பிக்குது, ஸோ ஓ வர வார்த்தையை போட்டுருங்க, மோடு, அவ்வளவுதான். 1 + 2 = 3, மோட் பிளஸ் மீடியன், 1 மோட் + 2 மீன் = 3 மீடியன். பெரிய வார்த்தையை 3 கொடுத்துருங்க, ஓ வரத 1 கிட்ட கொடுத்துருங்க. இதான் வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க சொன்னது. இப்போ இதை வச்சு தான் இந்த கொஸ்டின் சிம்பிள் பாருங்க. அந்த ஃபார்முலா திருப்பி சொல்லுங்க. 1 மோட் + 2 மீன் = 3 மீடியன், பெரிய வார்த்தை 3. ஓகேவா, எஸ். இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, இது நம்ம படிச்சோம், பட் அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உருட்டி பெறட்டணும் அந்த ஃபார்முலாவை. சரியா, இங்க பாருங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் மோட் அண்ட் மீடியன். அப்படியே எழுதுங்க, difference of mode and median is 24. Difference of median and mean is என்னங்க, அதான் கேக்குறாங்களா? ஓகே, அதான் கேக்குறாங்க. ஓகேவா, இப்போ நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃபரன்ஸ்னா ஜஸ்ட் இதோட டிஃபரன்ஸ், எது முன்ன எது பின்னன்னு தெரியல, டிஃபரன்ஸ். இப்போ அப்ப மோடு பக்கத்துல ஒரு மைனஸ் வரணும், மீடியன் வரணும். புரியுதா, மோடு மைனஸ் மீடியன். அப்ப மோடு இங்க தனியா இருக்கா, மோடு இங்க ஒரு மோடு தனியா இருக்கு, அது கூட ஒரு மைனஸ் மீடியன் வந்தா நல்லா இருக்குமா? அப்பதானங்க செட் ஆகுது, ஒரு மோடு ஒரு மைனஸ். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இங்கதான் 3 மீடியன் இருக்குல்ல, இந்த 3 மீடியனை 2 மீடியன் பிளஸ் 1 மீடியன் சொல்லலாமா? சொல்லலாம் இல்லைங்க, 2 மீடியன் பிளஸ் 1 மீடியன் சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு மோடு மைனஸ் மீடியன் தேவைப்படுது. அப்ப மோட் 2 மீடியன் இங்க இருக்கட்டும், 1 மீடியன் நீங்க கொண்டு வாங்க, அப்பதான் ஃபார்முலா செட் ஆகும். இதெல்லாம் தாங்க நீங்க அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த அலர்ட்டா பண்ணணும், படிச்சதே வரணும்னு நினைக்க கூடாது. ஓகேவா, நம்ம ஏதாவது உருட்டி பெறட்டும். 1 மீடியன் 1 மோட் மைனஸ் 1 மீடியன் எடுத்துக்கிட்டா இப்போ எனக்கு மோட் மைனஸ் மீடியன் தான் வேணும். இது அங்க கொண்டு போயிடுங்க, அங்க கொண்டு போயிட்டா ஆல்ரெடி அங்க 2 மீடியன் இருக்கு, மைனஸ் 2 மீன் அங்க போயிடும். ஓகேவா, 2 மீன் அங்க போயிடும். மோட் மைனஸ் மீடியன் 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 24, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் 24. இப்போ அவங்க கேட்கறது மீடியனுக்கும் மீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், மீடியனுக்கும் மீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. ஜஸ்ட் நீங்க 2 காமனா எடுத்தாலே ப்ராப்ளம் சால்வ்டு, 2 காமனா எடுத்தாலே ப்ராப்ளம் சால்வ்டு, முடிஞ்சுதா? அப்ப 24 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, மீடியனுக்கும் மீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வேணா 2ஆல அடிக்கணும். ஸோ 12 இஸ் மை ஆன்சர். ஈஸியா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ். பட் இது நிறைய பேர் படிச்சவங்களே விட்டுட்டு வந்திருக்கீங்க, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதான் நீங்க இந்த ஃபார்முலா தானே சொன்னீங்க, இது சொல்லி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் பண்ண ஆஸ்பிரன்ஸ், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, எஸ். 23rd கொஸ்டின் முடிந்தது இந்த ஒரு ஃபார்முலாவில். ஜஸ்ட் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா, லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ், லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். இப்போ இந்த லாஸ்ட் 2 கொஸ்டினும் ஒரே லாஜிக் தான். நம்ம ப்ராக்டிக்கலா அந்த இதுல சொல்லியிருப்போம், வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, இதை தியரட்டிக்கலா சொல்லும்போது சொல்லியிருப்போம், மீன்ல இருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுதோ அதை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, இதான் வந்து வேரியன்ஸோடைய லாஜிக்.
ஓகேவா? இப்போ பாருங்க, இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த நம்பர்ஸ், சம் நம்பர்ஸை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. இதே மாதிரியான ப்ராப்ளம் தான் நம்ம டீல் பண்ணுது. பட் லாஜிக்கை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேவா? சம் நம்பர்ஸை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. அதே தான். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் எல்லாம் ரிலேட்டட் தான். சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கேட்டாலே நீங்கள் அந்த லாஜிக்கை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள். இங்கே பாருங்க, இதுக்கு முந்தின சம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோமா? எஸ், இதை சால்வ் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு அதை வரும். இப்போ சிம்பிள் பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், 100 அப்சர்வேஷன்ஸ்னா n கொடுத்துட்டாங்க. n வந்து 100, மீன் வந்து 50. அப்போ அந்த ஃபார்முலா படி மீன் வந்து 50, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5. ஓகேவா? அப்போ வேரியன்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் 25. இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் x1 x2 x3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் ஸ்கொயர் அந்த ஐக்கு வந்து 1ல இருந்து n வரைக்கும் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ லாஜிக்கல், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு என்ன ஃபார்முலா போடலாம்? வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஐ வந்து 1ல இருந்து n வரைக்கும். ஓகேவா? அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி என்னால டிவைட் பண்ணணும். மீன்ல இருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் அதுக்கும் பொருந்தும், இந்த ஸ்கொயர் அதுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு புக்ல வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த எக்ஸ் பாருக்கு பதிலாக xi by n கூட இருக்கும், இந்த மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ் பார்ன்றது இதுதான். இதெல்லாம் இன்னும் நீங்க டீட்டெயிலாக உள்ள படிக்கணுங்க. ஐக்கு பதிலாக 1ல இருந்து n வரைக்கும். ஸோ இது ஒரு புக்ல ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸ் பார் மீன் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அவன் மீன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை ஸ்கொயர்னு போட்டிருப்பான். பார்க்கறதுக்கு இதுவும் அதுவும் ஒரே போலே இருக்கும். ஓகேவா? இது ஆக்சுவலா கீழே எண்ணுக்கு ஸ்கொயர் வராது. பட் நீங்க இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கீழே எண்ணுக்கும் ஸ்கொயர் வரும். சரிங்களா? சிம்பிள் தான். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க, இதுதான் நல்லது. வேரியன்ஸ் ஈக்குவல் டு டிவியேஷன். ஓகே, வேரியன்ஸ் எவ்வளோங்க? 25. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதானே கேட்குறாங்க. இது அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே கேட்குறாங்க. பை n என்னங்க? n 100 மைனஸ் எக்ஸ் பார் என்னங்க? 50. 50 ஸ்கொயரா? 50 ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ அப்படியே நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 50 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2500. அப்போ 2500 இங்கே வரும். ஆட் பண்ணிங்கன்னா 2500 கூட ஆட் பண்ணுங்க, 2525 வரும். அப்போ இது மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போ இந்த 100ஐயும் அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டா இதான் வரும். 252500. 252500. ஸோ இன்னைக்கு நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட ஃபார்முலா இது. இது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ்லாம் படிக்கணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டீட்டெயிலாக படிக்கணும். சரியா? ஸோ இது முடிச்சாச்சு, நோட் பண்ணிக்கோங்க. இது வேகாக தாங்க இருக்கும். அதுக்கு நீங்கள் பேசிக் வந்து படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. சிம்பிள், அதே ஃபார்முலா நான் சொன்னல, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் மீன் ஸ்கொயர். ஓகேவா? மீன்ல இருந்து ஒரு வேல்யூவும் எவ்வளோ டிவியேட் ஆகுது அப்படின்றது தான் வேரியன்ஸ். ஸ்கொயர்டு அது பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் என்ன கேட்குறாங்க? 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா சொன்னேன். நம்மளுக்கு இங்கே வேரியன்ஸ் தான் ஃபார்முலாவில் இருக்கு. அப்போ சிக்மா ஸ்கொயர்னா √5 ஸ்கொயர் 5 முடிஞ்சா. அப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஒன்னொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. இதை ஸ்கொயர் பண்ணா 1, இதை ஸ்கொயர் பண்ணா 0, இதை ஸ்கொயர் பண்ணா 1 + k ஸ்கொயர். ஓகேவா? அப்போ k ஸ்கொயர் வருது. சம்மேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் ஸ்கொயர் பை n வந்து 4 நம்பரா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 4 மைனஸ் மீன் என்னங்க வரும்? மீன் என்ன ஆஸ்பிரன்ஸ் வரும் இதில்? மீன்னா என்ன? ஆவரேஜ். இதோட மீன் என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. பை 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 1 போயிடும். k மட்டும் நிற்பாரு. அப்போ k/4 தான் மீன். k/4 தான் மீன் ஹோல் ஸ்கொயர். கிளியரா? எஸ். அப்போ என்ன பண்ணலாம்? k ஸ்கொயர் பை 4 மைனஸ் k ஸ்கொயர் பை 16 5. அப்போ 16 மைனஸ் 4 இங்கே போட்டுக்கிறேன். 16 மைனஸ் 4 இஸ் 12. k ஸ்கொயர் பை 4 into 16 equal to 5. அப்போ அடிச்சிங்கன்னா 1 4 is 4, 3 4s are 12. அப்போ 3k ஸ்கொயர் நம்ம k கண்டுபிடிக்கணுமா? 3k ஸ்கொயர் equal to 80. நாங்கள் போயிட்டே இருக்கு. அப்போ k ஸ்கொயர் equal to 80/3. இல்லை ஸ்ப்ரெட்ஸ், நான் தப்பாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வேல்யூவில் எதை தப்பாக போகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்க, குயிக்காக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். 5. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? k தானே வருது. ஸோ k ஸ்கொயர் பை 4, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 4 தானே. ஓகே, கரெக்டு தான். சாரி ஆஸ்பிரன்ஸ், சாரி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் k ஸ்கொயர் + 2 தானே வரும். ஐ எம் ஸோ சாரி. k ஸ்கொயர் + 2, ஏன்னா மைனஸ்ன்னு நினைச்சிட்டேன். k ஸ்கொயர் + 2 வரும். இது ஓகே. மீன் வந்து உங்களுக்கு k/4 தான் வரும்.
எக்ஸ் பார் மீன் வந்து k/4 தான் வரும். சூப்பர். அப்படி பார்க்கும்போது k² + 2/4 வரும். ஸோ பண்ணீங்கன்னா 16 திருப்பி போடுறேன். ஒரு மிஸ்டேக் எங்க வந்து நிக்குது பாருங்க. என்னடா இந்த வீடியோல மிஸ்டேக்கே பண்ணேன்னு பார்த்தேன். ஓகே, 16k² + 32 minus 4k² by 4 into 16 equal to 5. ஓகேவா? அதானங்க? அதானே? ஸோ நான் சால்வ் பண்ணிட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு குயிக்காக காமிச்சிடுறேங்க. ஒரு நிமிஷம், இடம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சால்வ் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்படியே சால்வ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணிட்டு போய் இதை அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆன்சர் வந்து 2√6 வருது. அதாவது √24 தான் வருது. அந்த ரூட்லேருந்து 4 மட்டும் வெளியே எடுத்தால் 2√6 வருது. இதாங்க லாஸ்ட் சம். இதெல்லாம் பியூர்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின்ஸ், ஐ மீன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா பேப்பர் 1ல ஒரு 20 கொஸ்டின், பேப்பர் 2ல ஒரு 15 கொஸ்டின், 35 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஒரே வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஐடியா வச்சும் கிடச்சிருக்கும். பாண்டி எக்ஸாமை நம்ப முடியாது, எல்லாத்தையும் படிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிக்கணும், ட்ரிக்னாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, லீனியர் ஈக்குவேஷன்ஸ், பெர்பெண்டிகுலர் பேரலல், அல்ஜீப்ரா எல்லாமே படிக்கணும். பேக்கப்புக்கு எப்பயுமே நம்ம வழக்கம் போல் ஆப்டிடியூடும் படித்து வச்சுக்கணும். அதையும் கேட்டுருவாங்க. ஸோ எண்டிங் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பாண்டி எக்ஸாம்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள், இல்லை ஃபைனல் ரிவிஷன் வீடியோ போடுங்க அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கும் தெரில, இவ்வளோ எக்ஸாம்ஸ் நம்ம பாண்டியில் பார்த்தாலுமே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல. எஸ்எஸ்சி சிஜிஎல் மாதிரியோ ரயில்வேஸ் மாதிரியோ இதுதான் வரும்னு சொல்ல முடியல. அதனால சிம்பிள் என்ன பண்ணிக்கோங்க, ஆப்டிடியூட் டாபிக்ஸும் படிச்சுக்கோங்க, அதுலேயும் குவான்ஸ் படிச்சுக்கோங்க, ஸ்கூல் மேக்ஸ் டாபிக்ஸும் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் மேக்ஸ் டாபிக்ஸ்னா என்னங்க, மேட்ரிக்ஸ், பேசிக் மேட்ரிக்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், லிமிட் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ், ஏபிஜிபி, ஸ்கூலில் வரக்கூடிய அந்த ரெக்டாங்கிள், சர்க்கிள், மென்சுரேஷன், இதெல்லாம் நம்ம ஆப்டிடியூட்லேயே சொல்லியிருப்போம். பட் அதுலேயே அட்வான்ஸ் மேக்ஸ்ன்ற கேட்டகரியில் சொல்லியிருப்போம். ஸோ மேக்ஸ் கேட்டகரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுங்க. ஆப்டிடியூட்ல வர பேசிக், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் அலிகேஷன் நம்ம கோர்ஸில் இருக்க எல்லாமே பண்ணுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம கோர்ஸில் இருக்குது. ஏபிஜிபி, மென்சுரேஷன் மற்றெல்லாம் இருக்குது. இந்த 3 தான் நம்ம வந்து இன்னும் வைக்கல. ஸ்கூலோட கோர் சிலபஸ் மேட்ரிக்ஸ், டிஃபரன்ஷியல், லிமிட், அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன் சீக்கிரமா. சரிங்களா? கண்டிப்பா நீங்க ஃபுல்லா இதெல்லாம் படிச்சுட்டு கூட டைம் இருக்காது. கண்டிப்பா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரும். அதாவது இப்போ ரீசெண்டா கேட்ட எக்ஸாம்ஸ், பார்மசிஸ்ட், தாசில்தார், விஏஓ, அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்குது. சரியா? நம்மளுடைய யூடியூப்ல போயிட்டு, ஓகேவா? ஸோ யூடியூப் இருக்கா? ஓகே. ஸோ யூடியூப்ல போயிட்டு ஆப்டிடியூட் வித் மணிக் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட் போயிட்டு பாண்டி எக்ஸாம்ஸ் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்பேன். அதை நான் கொடுத்துட்றேன். இது இல்லாமல் நீங்கள் வழக்கம் போல் டார்கெட் பிஒய் குரூப்லேயும் வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது அசிஸ்டன்ட் கொடுத்த ரிவிஷன், அதை நான் டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். அதில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணுங்கள். குவான்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணுங்கள். என்ன சார் ரீசனிங்னு ஒரு மனுஷன் இருந்தால் அவனை மதிக்கவே இல்லையான்னா, அவங்க மதித்தா நான் மதிக்க போகிறேன். ஸோ அவங்க ரொம்ப கேட்க மாட்டாங்க ரீசனிங் இந்த எக்ஸாமில். ஸோ அதனால் நீங்களும் விட்டுறாதீங்க. திடீர்னு கேட்பாங்க பிளட் ரிலேஷன்ஷிப் மற்ற எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரி. ஸோ ரீசனிங்கும் படிச்சுக்கோங்க, அவன் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ரிகார்டிங் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். லாங் டே, குட் டே டு யூ. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.